வணக்கம் சார். வணக்கம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வாயா ராமச்சந்திரா. சிச்சி, இந்த சிட்டியை பார்த்தாலே வயிறு பத்துக்கிட்டு எரியுது. போலீஸா இருந்தாலும் வேடிக்கை தான் பார்க்க முடியுது. காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு காமன் மேனா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த சிட்டி என்னைக்காவது உருப்புற வழி இருக்காயா? ஆரம்பிச்சிட்டாயா சமூக சேவக. இத பாரு ராமச்சந்திரா, ரவுடி பசங்களை அடிக்கிற காலம் போய் சல்யூட் அடிக்கிற காலம் வந்துருச்சு சார். இந்த நிலைமைய மாத்துறதுக்கும் திருத்துறதுக்கும் அந்த ஆண்டவன் தான் வரணும். ஆண்டவனால ஒண்ணும் பண்ண முடியாது சார். அவன் சிலையா இருக்கிற ஒரு கல்லு அவனால நல்ல மனுஷனா இறங்கி வர முடியாது. ஒரு மனுஷன் தான் புத்தனா இருக்கான். சாதாரண காந்தி தான் மகாத்மா இருக்காரு. சராசரி பெண் தான் அன்னை தெரேசாவா மாறினாங்க. ஆண்டவனால முடியாதது சாதாரண மனுஷங்களால முடிஞ்சிருக்கு சார். இந்த சிட்டியை சீர்திருத்த ஒரு மனுஷன் வேணும். சுயநலம் இல்லாத ஒரு மனுஷன் வரணும். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எல்லாருக்கும் வணக்கம். உலக பணக்காரங்க பட்டியல்ல 5வது இடத்துல இருக்கிற தி கிரேட் இந்தியன் மகாகண கிருஷ்ண பிரசாத் அவர்களை NRI சார்பில் மரியாதை செலுத்துற இந்த நேரத்தில் அவரை ஸ்டேஜுக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். ப்ளீஸ் கம் டு தி டயஸ். டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு மனுஷனும் சாதனையாளர் தான். லட்சியத்துல உண்மையும் நேர்மையும் இருந்தால் ஒரு காந்தி, ஒரு மதர் தெரசா, ஒரு ஐன்ஸ்டீனா நிச்சயமா வர முடியும். இல்லைனா சாதாரணமா இருந்துட்டு போயிருவாங்க. நான் ஒரு சிறந்த சேவை செய்யணுங்கிற நோக்கத்தோட தான் ஓடி ஓடி இவ்வளவு பணம் சம்பாதிச்சேன். அம்மாவோட பாசம் அம்மா இல்லாதப்பதான் தெரியும். நாட்டு மேல பற்று அந்த நாட்டை நாம வாழாதப்பதான் புரியும். பெத்த தாயோட கடனை நாம என்ன செஞ்சாலும் தீர்க்க முடியாது. ஆனா தாய்நாட்டோட கடனை தீர்க்க முடியும். என் ஊருக்கு, அது மூலியமா என் நாட்டுக்கு சேவை செய்யணுங்கிற மகா புனிதமான நோக்கத்தோட தான் இவ்வளவு பணம் சம்பாதிச்சேன். என் பிறப்புக்கு காரணம் அதுதான் நம்புறேன். நம்ம நோக்கம் உண்மையா இருந்தா, அது புனிதமானதா இருந்தா, அது உயர்வானதா இருந்தா, இந்த உலகமே திரண்டு வந்து நம்ம கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கும். என் கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கத்தான் அமெரிக்கன்ஸ், இந்தியன்ஸ் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததா நான் நம்புறேன். அதுக்காக உங்க அத்தனை பேர்த்துக்கு என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இருக்கிற சொத்துல பாதிய சேரிட்டி மூலமா என் தாய் நாட்டுக்கு போய் சேவை செய்யணும்னு நினைக்கிறேன். என்னம்மா, உங்ககிட்ட சொல்லாம டிசிஷன் எடுத்துட்டேன்னு கோவமா? நோ டாட், ஃபர்ஸ்ட் டைம் ராங் டிசிஷன் எடுத்துட்டீங்கன்னு நான் வருத்தப்படுறேன். சேவை செய்யறது ரொம்ப கஷ்டம் டாட். அதுவும் இந்தியாவுக்கு போய் பண்றது I don't have a good feel about it dad. அப்பா மேல இருக்கிற பாசம், அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயம். சரியா? எனக்கு இந்த சேவை இம்பார்ட்டன்ட் இல்ல, உங்க சேஃப்டி தான் இம்பார்ட்டன்ட் டாட். டெரரிசம், நக்சலிசம், ஃபேக்ஷனிசம், ரவுடிசம் இந்தியாவில் growth ரேட்டை விட கிரைம் ரேட் தான் ரொம்ப அதிகம் டாட். இங்க மட்டும் உயிருக்கு 100% கேரண்டி இருக்கா? இந்தியாவோட டெரரிசத்தினால இறந்து விழுந்தவங்களை விட இங்க வேர்ல்டு ட்ரேட் சென்டர்ல விழுந்து இறந்தவங்க தான் ரொம்ப ரொம்ப அதிகம்.
அமெரிக்கன் பிரஸ் ரத்தத்தை காட்டாது, இந்தியன் பிரஸ் ரத்தத்தை மட்டுமே காட்டும். அங்க பசிக்காக மட்டுமே கொல்றவங்க இருக்காங்க, இங்க உல்லாசத்துக்கு கூட கொல்றவங்க இருக்காங்க. இட்ஸ் தி ஒன்லி டிஃபரன்ஸ். அது இல்ல டாட். நீ நடைமுறையை பார்த்து பயப்படுறமா, நான் நடைமுறையை மாத்த போகணும்னு நினைக்கிறேன். சரி, உங்களை கன்வின்ஸ் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் இங்கே இருந்து ட்ரஸ்ட் மூலமா சேவை செய்யலாம்ல டாட். மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவன் அவங்க இருக்கிற பக்கம் இருந்து தான் செய்யணும். ஆனா இந்தியால பாலிடிக்ஸ் கரப்ட், போலீஸ் கரப்ட், பப்ளிக் கரப்ட், the whole system itself is corrupted dad. You know what dad? இந்தியால சேவை செய்யறதுக்கு கூட லஞ்சம் கேட்பாங்க டாட். அதை கரெக்ட் பண்ணத்தான் நான் போகணும்னு துடிக்கிறேன். அதுக்காக மக்களையும் பாலிடிக்ஸையும் மாத்தி ஆகணும். நியூ பிளட் கிரியேட் பண்ணணும். தேவைப்பட்ட இந்திய அரசியல் சட்டத்தையே திருத்தி எழுதணும். பசிக்கிறவன் வயித்தை நிரப்புறதுக்காக 100 ரூபாய் கொடுத்து பிச்சைக்காரன் ஆக்குறதை விட அந்த 100 ரூபாயை சம்பாதிக்கிறது எப்படின்னு கத்து கொடுக்கணும். யாரோ வருவாங்க எதையாவது செய்வாங்கன்னு இல்லாம அந்த யாரோ நானாயே இருக்க கூடாது. I will fight. I am ready to do anything. I will go to any extent because I love India. I love my motherland. இவன் மேல எவ்வளவு கேஸ் இருக்கு? 36 சார். இவ்வளவு கேஸ் இருக்கு, இவன் மேல ஏன் இன்னும் எஃப்ஐஆர் போடாம இருக்கீங்க? அந்த போர்டுல இவன் போட்டோ ஏன் வைக்கல? நீங்க நியூ என்ட்ரி சார். 2 நாள் ஆச்சுன்னா ஏன் வைக்கலன்னு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. யோ யுன்சு, எங்க அண்ணன் போட்டோ இருந்தா சட்டசபையில சென்டர்ல இருக்கணும், இல்லனா கவர்னர் மாளிகையில இருக்கணும். இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கப்படாது. ஏன் அப்படி போட்டோ இருந்தா என்னடா பண்ணுவீங்க? போலீஸ் மேல கை வச்சீங்க. டேய் ஓடு வாங்கடா. Hey, always do the mighty fight. He's gonna rock you for tonight. That's why we call him Thunderlight. He's gonna burn his eyes and always do the mighty fight. He's gonna rock you for tonight. That's why we call him Thunderlight. always do the fine. He's gonna make you fortune. That's why we call him Thunderlight. சார், உங்களை பார்த்தா புலிக்கு போலீஸ் Dress போட்டது மாதிரி இருக்கு சார். No compliment. Only punishment.
என்ன ராமச்சந்திரா, கனவுல மறுபடியும் உன் கதாநாயகன் வந்துட்டானா? இப்போ வந்தது என் மகன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக. சார், இத பார் ராமச்சந்திரா, நீ கனவு காண்ற மாதிரி உன் பையன் நம்ம டிபார்ட்மெண்ட் குள்ள நுழைஞ்சாலும் உன்ன மாதிரி நீதி நேர்மன்னு தெரியக்கூடாதியா. நேக்கு போக்கா நடந்துக்கணும், கிடைக்கிறத சுருட்டிக்கணும். அதை விட்டுட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டா நெருப்பு பருப்புன்னு பேசி வேலைக்காக உன் அட்வைஸ சொல்லி அவன் வாழ்க்கையும் வீணடிச்சு தொலைச்சிடாதையா. சாரி சார். அவன் டியூட்டில ஜாயின் ஆகுறப்ப அவன் பாடி வெயிட் எவ்வளவு இருக்கோ, அவன் பாடியில எவ்வளவு கொலஸ்ட்ரால் இருக்கோ, டெய்லி டியூட்டிக்கு போகும்போது அது மாறி இருக்காது சார். 1 கிலோ எடை கூடி இருந்தாலும் கொஞ்சம் கொலஸ்ட்ரால் ஏறி இருந்தாலும் யூனிஃபார்மை கழட்ட வச்சு ஜாப் ரிசைன் பண்ண வச்சிருவேன் சார். இந்த Dress தான் சார் எனக்கு கௌரவம். இந்த Dress போட்டுக்கிட்டு எப்படி வேணும்னாலும் ஒழுங்கீனமா நடக்கலாம்னு நினைக்கிறது எனக்கு ஒத்து வராது சார். கௌரவமான இந்த யூனிஃபார்முக்கும் ஜாபுக்கும் அவன் என்ன விட ரெஸ்பெக்ட் தருவான். ஏன்னா அவன் என் புள்ள. நீ எங்க சிகரெட்டை விட்டுருவியோன்னு பயந்தே போயிட்டேன். இனிமே நாம ஆரம்பிக்கலாம். டேய் சொல்றா குண்டா, ஒரு பிஸ்கட் குடுறா. சீக்கிரம் குடுறா. பல்ல பேக்க பாத்தியாடா? பேந்திரிச்சா? அண்ணே, என்னாச்சுமா? ஒரு ரவுடி ஒரு வாரமா என்ன டீஸ் பண்றான். ஆசிட் ஊத்திடுவேன்னு மிரட்டுறான். காலேஜுக்கு வந்து இந்த லெட்டர் கொடுக்கறான். வாங்கடா போலீஸ் ஸ்டேஷன் போலாம். போலீஸ் என்ன பண்ணிடுவாங்க? உங்க அப்பா போலீஸ்டா. அதனால தான் அவ்வளவு கேரண்டியா சொல்றேன். போலீஸ் ட்ரெஸ்ஸை விட முனிசிபாலிட்டி ட்ரெஸ்ஸே பெட்டர். அட்லீஸ்ட் தெருவையாவது கிளீன் பண்றாங்க. ட்ரைனிங் முடிஞ்சு 2 நாள் ஐபிஎஸ் ஆக போறவன் நீ எப்படி பேசலாமடா? நான் போலீஸ் ஆனா சொசைட்டி சேஞ்ச் ஆகும்னு எங்க அப்பா நம்புறாரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே சேஞ்ச் ஆனாதான் ஒரு மாற்றம் வரும்னு நான் நம்புறேன். சரி, இப்போ என்ன பண்ணலாம்டா? படி. மை டியர் மேகனா, உனக்கு ஒரு பெஸ்ட் ஆஃபர். 1 ஹவர்ல ராமேஸ்வரம் ரோட்ல இருக்கிற என்னோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துரு. உன்னை நீ பறி கொடுத்தாலும் உன்னோட அழகாவது அப்படியே இருக்கும். இதை தாண்டி நீ போலீஸ் கிட்ட போனா விபச்சாரின்னு முத்திர குத்தி அவங்க என்கிட்ட தான் கூட்டிட்டு வருவாங்க. இதுதான் என்னோட பவர். அந்த பொம்பளை பொறுக்கிய ஒரு குத்து குத்துனா ஃபேஸ் பஞ்சர் ஆயிடும். ஆனா திருந்த மாட்டான். ஏய், நீ போய் ஓட்டர் லிஸ்ட்டை கொண்டு வா. ஓகே. நீ போய் டெலிஃபோன் டைரக்டரி கொண்டு வா. மேகனாங்கிற பேர்ல 18 வயசுல இருந்து 30க்குள்ள இருக்கிறவங்க அட்ரஸ் தேடுங்க. கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல. அதுவும் ஹை லெவல் ஜாப்ஸ் நல்ல பொசிஷன்ல இருந்தா ரொம்ப நல்லது. இந்த லெட்டர் ஜெராக்ஸ் எடுத்து அவங்க அட்ரஸ்க்கு போஸ்ட் பண்ணுங்க. சொல்லல, மேகனா வந்திருப்பா. போ, கதவை திறந்துட்டு நீ வெளியே போ. சிட்டியிலேயே பெரிய பிசினஸ் மேன் நானே, ஏன் பொண்ணைய கெஸ்ட் ஹவுஸ் கூப்பிடுறியா ராஸ்கல்? அவனுக்கு விழ வேண்டியது இவனுக்கு விழுந்துட்டு இருக்கு. இன்னொரு வாட்டி பொண்ணுங்க விஷயத்துல தலையிட்டீங்க, பவர் கட் ஆகி டவர் பிளாஸ்ட் ஆயிடும். ஜாக்கிரதை. நான் அடிச்சனா? அடிக்க வச்சேன். இதே வேலையை நீங்க செய்யணும். எந்த பொண்ணா இருந்தாலும் தான் கிட்ட வம்பிழுக்கிற எப்பேற்பட்ட ரவுடியா இருந்தாலும் அடிக்க முடியும். ஆனா என்ன அடிக்கணும்னு நினைக்கணும். இனிமே அப்படியே நினைக்கிறேன். நினைச்சா பத்தாது. எந்த ராஸ்கலாவது இப்படி நடந்துக்கிட்டா ஒரு குத்து. இப்பதான் வரீங்களா? இல்ல, half an hourக்கு முன்னாடியே வந்து நீ பொட்டி வச்சு மாலை போடுவோன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். செத்து போனவங்களுக்கு தானே அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ நான் செத்து போகணும்னு எதிர்பார்க்கறியா? அப்படின்னா உனக்கும் அந்த பால்காரனுக்கும் ஏங்க இப்படி பேசுறீங்க? ஓ, அப்ப அந்த பால்காரனையும் பிடிக்கலையா? அப்ப உனக்கு அஜித் தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இரு, ஃபோன் பண்றேன். என்னங்க நீங்க? என்னங்கற? அஜித் கூட உன் ஸ்டாண்டர்டுக்கு இல்லையா? அப்ப நான் என்ன தாண்டி பண்றது? இது என்ன புதுசா இப்ப பாப்பா? முடி ஸ்டாண்டர்ட் இல்லையா? நான் என்ன பண்றது? சரி. ஒவ்வொரு மனைவிக்கும் தன்னோட புருஷன் அஜித் மாதிரி தாங்க தெரிவாங்க. அப்படியே சொல்ற? ஐ லைக் இட், ஐ லவ் யூ செல்லம். மேனேஜ் பண்றதையும் மேனேஜ் பண்றவங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, உனக்காக நெக்லஸ் கொண்டு வந்திருக்கேன். கொண்டு போய் பீரோல வை. ஐயோ, நீங்க லஞ்சம் வாங்குனீங்களா? லஞ்சம் இல்லடி, அன்பளிப்பு, gift. ரெண்டும் ஒண்ணுதாங்க. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது. உங்க அப்பனை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு எனக்கு தெரியாதா? எங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சுதான் பேசுறீங்களா உங்க நீங்க? அப்பனுக்கு தான் உங்க அப்பாவோட மாப்பிளை பத்தி தெரியாதுடி, பைத்தியக்கார பண்ணல. கொஞ்சம் ஓவரா போயிட்டோம். மாமா, முதல் நாள் டியூட்டியை முடிச்சிட்டு வரேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. மேனேஜ் பண்ணாத. லஞ்சம் ஏன் வாங்குன?
இது லஞ்சம்னு சொல்றது தப்பு மாமா. நான் டியூட்டில சேர்றதுக்கு லஞ்சம் கொடுத்தேன். இப்ப அத கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இத போய் தப்புங்கறீங்களா மாமா? சேர்றதுக்கு கொடுத்தியா? எஸ். இல்லனா இந்த குள்ளனுக்கு போலீஸ் வேலை எவன் கொடுப்பான்? அன்பளிப்பு கொடுத்து தான் வாங்கினேன். என்னவோ விசாரணைக்கு இது மாதிரி பாக்குறீங்க? சீரியஸா சொல்றேன் மாமா, நான் இந்த வீட்டோட மாப்பிள்ளை. எனக்கு மரியாதை வேணும். ஏதோ கேட்டுட்டேன், அதுக்காக போலீஸ் மரியாதையை கொடுக்கிறது. லஞ்சம் வாங்கியதற்காக தன் மருமகன் என்றும் பாராமல் தகுந்த சாட்சியங்களை நிரூபித்து அவரை சஸ்பெண்ட் செய்த ஹெட் கான்ஸ்டபிள் ராமச்சந்திரனை இந்த நீதிமன்றம் பாராட்டுகிறது. மறுபடியும் வடிவேலுவை பணிக்கு அழைக்கும் அதிகாரத்தையும் ஹெட் கான்ஸ்டபிள் ராமச்சந்திரனுக்கே இந்த நீதிமன்றம் வழங்குகிறது. ஏதோ தட்டன சரி, அதுக்காக பக்கத்து வீட்டு படவே இல்லாம துவைக்கிறது. ஏதோ பெண் கைது படவை போல இருக்கு. மாப்ள 3 கப் எதுக்கு அத்தை? எனக்கு 1 போதும். இது உங்களுக்கு இல்ல, இத பாட்டிக்கு பசங்களுக்கும் கொண்டு போய் கொடுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் என்ன குத்தி காட்டுறீங்களா? இந்த கிழவிக்கு காஃபி கொண்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? சரி சரி, ஏதோ லேட் ஆயிடுச்சு. ஆமா, என்ன இந்த கையில 1 அந்த கையில 1? இது பசிக்கிறதுக்கு, இது செரிக்கிறதுக்கு. எதுக்கு திங்கணும், எதுக்கு கஷ்டப்படணும்? 2 டேப்லெட்டையும் ஒண்ணா கலக்கி சாப்பிடு. இருந்தா அடுத்த வேளை காப்பி சாப்பிடலாம். ஐயோ அப்பா 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 வந்துட்டாரு. இந்த வீட்ல எனக்கு தான் மரியாதை குறைவா இருக்கு. ஆனா சவுண்ட் அதிகமா இருக்கு. அட்லீஸ்ட் சவுண்டையாவது குறைச்சு வைக்கிறீங்களா? ரிமோட் கூட நமக்கு கட்டுப்பட மாட்டேங்குதே. எவன்டா அது? என்னையா இது? இவ்வளவு சத்தமா வச்சு பாட்டு கேக்குற? இது வீடா தியேட்டரா? அது இல்ல. அவங்க படிக்கிறாங்கல்ல. சி, நீ திருந்துருவேன்னு நினைக்கிறது ஏன் தப்பு. அது இல்ல மாமா. ஏய், வாய மூடு. உன்னை அடுத்த 2 மாசத்துக்கும் சஸ்பெண்ட் பண்றேன். இன்னும் 2 மாசமா? நல்லா வாங்கி ஏன்டா சிரிக்கிற? என்னத்த வாங்கினா, என்னத்த கட்டின? நல்லா இருக்கா? இது என்ன கிருஷ்ணா ஸ்வீட்ஸா? நல்லா இருக்க? போ போய் படி. இது ஆஃப் பண்ணிடுறேன் மாமா. இந்த பரதேசிகளுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தியே வராது. நாத்தம் குடல புடுங்குது. உங்களுக்கு எங்க இந்த வேலை? யாருக்காகவும் இல்லடி, உங்க அப்பனுக்காக தான். நீங்க இப்படி தொடச்சா பாக்குறவங்க என்ன தப்பா எடுத்துக்க மாட்டாங்களா? தப்பா தான் பேசுவாங்க. ஆனா உங்க அப்பா டங்கு டங்குன்னு குதிக்கிறாரு. மாப்பிள்ளைன்ற மரியாதை இருக்கா அவருக்கு? ராமச்சந்திர சார், ராமச்சந்திர சார். இங்க இருக்கிறது ஒரு ராமச்சந்திரன் தாயா. இன்னொரு ராமச்சந்திரனா தெருவுல போய் தேடு. அப்பா தேடி வந்திருக்காரு. வேலைக்காரன் வேலைக்காரனா இரு. அதிக பிரசிங்கத்தனமா நடந்துக்காத. போய் ஐயா வர சொல்லு. நான் வேலைக்காரனா பைத்தி. நீங்க மாப்பிள்ளைன்னு சொல்லிக்காதீங்க. வீட்டோட மாப்பிள்ளைன்னு நினைச்சுக்க போறாங்க. ஓகே. யா. இங்கே இருங்க. உங்களை தேடி யாரோ வந்திருக்காங்கப்பா. வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. எங்க காலனி பஸ் ஸ்டாப்ல குப்பையை கொட்டுறானுங்க. 1க்கு 2க்கு போய் அசிங்கப்படுத்துறானுங்க. சகிக்க முடியல. உடனே அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுங்க ஐயா. மாநகராட்சிக்கு போக வேண்டியது இங்கே வந்தேன். ஒரு போர்டு வச்சிருக்கலாமே. வச்சிருக்கோம் சார். எவனும் கேட்கறது இல்ல. இவன் சுத்தமா கேட்கறது இல்ல சார். அவன் படிக்க தெரியாதவனா இருப்பான். மறுபடியும் உங்க ஏரியாவுல எவனாவது இப்படி பண்ணானா அவன் காலை உடைச்சிருங்க. கேஸே இல்லாம நான் பாத்துக்கிறேன். சரி சார். இனிமே எவனாவது மீறினானா காலை உடைச்சற. அவெல்லாம் அவ்வளவு ஈஸியா மாட்ட மாட்டாயா. நீ எதை வச்சு கண்டுபிடிப்பேங்கிற? போயா, போய் வேலையை பாரு. ஐயோ, நானு அந்த போட்டோல இருக்கிறவன நானே கண்டுபிடிச்சிருவேன் சார். ஏதோ அவசரத்துல திறந்துப்பாய, மன்னிச்சுபடியா. என்ன நீ தப்பு பண்ணவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற? சஸ்பெண்ட் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? ஓகே சார். அப்பாடா, இப்ப தப்பிச்சிட்டேன். என்ன சொன்ன? மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு கேட்டுச்சா மாமா? காலனி அசிங்கப்படுத்தினது நீதான் எனக்கு தெரியும். புரிஞ்சு போச்சு மாமா. அடுத்த 2 மாசத்துக்கு சஸ்பெண்ட். சரிதானே? டேய், மதில் மேல உட்கார்ந்து ஒரு தம் அடிக்குமா? சூப்பரா இருக்கும்டா. கர்ச்சீஃப் கட்டு. டேய், எதுக்குடா கர்ச்சீஃப் கட்டின? ஸ்ட்ரைட்டாவே வீட்டுக்குள்ள நுழைஞ்சிர வேண்டியதானே? திருட வந்திருக்கோம், விருந்துக்கா வந்திருக்கோம். வந்த விஷயத்தை மறந்துட்டேன். ஏண்டா, பணத்தை ஆட்டைய போட தெரியும், நகையை ஆட்டைய போட தெரியும். இது விச் டைப் ஆட்டை? கேட்டது கடிச்சியா, இங்கிலீஷ் பேசுனது கடிச்சியாடா? முதல்ல வந்த வேலையை பாப்போம்டா. கர்ச்சீஃப் கட்டு. அம்மா, ஏண்டா அம்மா கூப்பிடுற? கால்ல அடிபட்டுச்சோ? கால்ல இல்லடா, போய் இவனுக்கு கல்யாணம் காட்டு. டேய், நீங்களாவது அடிபடாம இறங்குங்கடா. கொடுங்கடா, அது கொடுங்க. இத திருடுறதுக்கு இவ்வளவு ரிஸ்கடா? 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. இத வாங்குறவனுக்கு இருக்காடா. முதல்ல வாங்கடா. டேய், சத்தம் போடாம வாங்கடா. நாய் குறைக்கிற சத்தம் கேக்குதுடா. டேய், இது நாய் மாதிரி தெரியலையேடா. என்னடா பின்னாடி போலீஸ் சத்தம் கேக்குது? பாஞ்சு ஒரு வேகத்தை பார்த்தா கறி மிஞ்சாது போகக்கூடா. ஜாக்கி, ஏன் இப்படி கத்துற? அதுக்கு நீ பேசுறது புரியுமா? கத்ததானே செய்யும். ஐயோ, திருடு! திருடு! திருடு!
வீட்டுக்கு வரும்போது பிஸ்கட் வாங்கிட்டு வர சொன்னா கேட்டீங்களா? சூர்யா எப்படியாவது மேனேஜ் பண்றா. டேய் அது நாய் மாதிரி தெரியலடா, காட்டுல வர புலி மாதிரி இருக்குடா. இப்ப என்னதான்டா பண்றது? ஏய் ஜாக்கி அவங்க விடாத கிலோ கணக்குல கறி கொதை எடு. டேய் அம்மனி ஆர்டர் பண்ணிட்டா, ஓடுங்கடா. சீக்கிரம் டேய் ஓடுடா ஓடுடா. விட மாட்டேன். டேய் வாங்க. எந்திரா. பொண்ணு நினைச்சு நீ ஏமாத்தலன்னு பாத்தீங்களா? நான் கரெக்ட்ல பிளாக் பெல்ட் பாவாடைக்கு பெல்ட் கட்டுவீங்களா? வீட்ல இருக்கு. நான் yellow பெல்ட் கட்டிருக்கேன். பாத்துக்கோங்க. என்னங்கடா ஒருத்த கூட வெளியே போக முடியாது. தாடி பசங்களா எப்படியோ அம்மனி விட்டு தப்பிச்சோம். என்ன கடிச்சா உனக்கு பத்தாது, இவனை கடி ஒரு வருஷத்துக்கு வச்சு வச்சு சாப்பிடலாம். கரெக்ட். டேய் போண்டா, நான் பேசுறது அதுக்கு புரிய மாட்டேங்குது, நீ பேசு, உன் லாங்குவேஜ் அதுக்கு புரியும். என்னடா நடக்குதுங்க? கராத்தேவா? ஆப்பிள் பவர் காட்டட்டுமா? எனக்கு இது குஷ்பு மாதிரி தெரியுதுடா. குஷ்பு இல்லடா கொய்யால குங்கு. ரெண்டு பேருமே ஊடு கட்டுறாங்கடா. ஐயோ அடையாளம் கண்டுக்க போறாடா, கச்சிப் கட்டுறா. திருடன் கூட இவ்ளோ அழகா இருக்கான். காதல் வந்துருச்சா? காதல் வரல, போலீஸ் தான் வரும். பசங்களா விட மாட்டேன். ஓ சூர்யா வா வா. ஹாப்பி பர்த்டே பா. ஓ தேங்க் யூ. நீங்களும் எடுத்துக்கங்க அங்கிள். சுகர் இல்லையே? இல்ல இல்ல சார், உங்களுக்கு பிறந்த நாளா? ஏன் சார் என்னைக்காவது லீவ் போட்டு ஜாலியா இருக்கலாம்ல? அங்கிள் உங்க பிறந்த நாளுக்கு எங்க போவீங்க? என் குலதெய்வம் கோவிலுக்கு போவேன். இதுதான் எங்க அப்பாவுக்கு பிடிச்ச கோயில். அண்ணா கொஞ்சம் தொப்பையை குறைக்க முயற்சி பண்ணலாம்ல? இருந்துட்டு போது விடுங்க. அதை வாங்க எல்லாருக்கும் கொடுங்க. ஹெட் கான்ஸ்டபிள் இருக்காரா? நான் தாம்மா, சொல்லு. என்னோட விநாயகரை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க சார். ஓ கிட்னாப் கேஸா? விநாயகருக்கு வயசு? விநாயகர்னா சாமி சிலை சார். அப்பா போயிட்டு வரேன். பத்திரமா போயிட்டு வா. அந்த சிலைன்னா எனக்கு உயிர் சார். ஓ கவலைப்படாதம்மா. 10ஆம் தேதிக்குள்ள கண்டுபிடிச்சு கொடுங்க சார். அது என்ன 10ஆம் தேதிக்குள்ள? எனக்கு அன்னைக்கு இன்டர்வியூ இருக்கு சார். அவரை பார்க்காம போனா எனக்கு வேலையே கிடைக்காது சார். சரி சரி கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். அந்த திருடனை பார்த்தா எனக்கு ஃபோன் பண்ணு. என் ஃபோன் நம்பர் 98850404. 98850404. ஓகே சார். ஓகே Thank you sir. Welcome. 98850404. 98850404. இருமா நானும் வரேன். ஆட்டோ அந்த பைக்கை சீக்கிரமா ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்றமா, பதறாத. பதறாம என்ன பண்ணுது? அந்த செல்ல திருட வேற போயிட்டு இருக்கான்ல. அந்த சத்துக்குள்ள போங்க. இதுக்கு மேல போகாதமா, குளி இருக்கு. ஐயோ எவ்வளவு ஆச்சு சொல்லுங்க. 200 ரூபாய் கொடுங்க. உங்க ஆட்டோ விட உங்க மீட்டர் தான் ஏதோ ஒரு ஸ்பீடா இருக்குல்ல. இது ஆட்டோல கட்ட வண்டி. இரு மாட்டு. ஹலோ யாரு? சார் நானா. எங்கமா இருக்க? காந்தி நகர் 2nd ஸ்ட்ரீட்ல இருக்கேன் சார். அந்த செல்ல திருட இக்கண் முன்னாடி இருக்கா சார். நீ அங்கேயே இருமா, நான் வந்துட்டே இருக்கேன். சார் திருடத்துக்கு வேற வீட்டுக்குள்ள நுழையறான். அட இது ஏன் வீடாச்சே? உங்க வீட்டுக்குள்ள திருட போறானா? வாங்க சார். இங்க வரேன். வந்து பிடிங்க. தெரியலையே. ஐயோ திருடி ஐயோ சடைகள்டா பாட்டி ஓடுடா. காப்பாத்துங்க. ஆமா என்ன பண்ண போற? அங்கிள் யாரு நீ? திருடி. அம்மா என் வீட்டுக்கு என்ன பண்ண அங்கிள்? சொல்லு என்ன
ஓடாதடி எங்க அப்பா வந்துட போறாரு. பிடிச்சிட்டியா திருடனை பிடிச்சிட்டியா? இவன் திருட. நான் கண்ணால பார்த்த அங்கிள் இவன் தான் திருட. ஏய் யார பார்த்து திருடங்கற? அவன் ஏன் புள்ள. ஐபிஎஸ் படிச்ச என் புள்ளைய பார்த்து திருடன்னு சொல்றியே, உனக்கு எவ்வளவு தைரியம்? அவன் திருட இல்ல, ரவுடி பசங்களை வேட்டையாட போற வருங்கால போலீஸ் ஆபீசர். அண்ணா ஷூலேஸ் வந்திருக்குண்ணே. குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் ஸ்பாட்டுக்கு வர்றவன் இல்லடா நானு. குற்றத்தை முன்னாலேயே தெரிஞ்சுக்கிட்டு வர்றவன் இந்த ஹைடெக் ஜனா. டேய், இப்பெல்லாம் கொள்ளக்காரங்களும் கொலகாரங்களும் எப்படி சாகுறாங்கன்னு உனக்கு தெரியுமா? உன்ன மாதிரி ஆளுங்க கூட இருந்தே குழி பறிக்கிறதுனால தான்டா. நாட்டுக்கு பிஎம் சுப்ரீம், ஸ்டேட்டுக்கு சிஎம் சுப்ரீம், மதுரை சிட்டிக்கு இந்த ஹைடெக் ஜனா தான்டா சுப்ரீம். புரிஞ்சுதா? முடிஞ்சுதா? பாப்பா நைஸ், ஆண்டி அட்டகாசம். டேய் கோவிந்தா, சான்ஸ் விட்டுறாதடா. ஏங்க உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உடற்பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்க பலத்தை வெளிய வந்து காட்டுங்க. எங்க? இதோ இங்கதான் வந்துட்டேன். ஏய் ஏய் ஐயோ, ஏய் 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 எதடி வெட்டி பொளக்கணும்? அழகு இருக்கிற இடத்தை காட்டு. சார் என்ன வெட்டாதீங்க சார். இவ்வளவு சின்ன தப்புக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? அந்த பாப்பாவை சிஸ்டர்ங்கற, அந்த ஆண்டி அம்மாங்கற, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். யார் நீ? மாமாவே தடுத்தாலும் சரி வெட்டாம விட மாட்டேன். என்னம்மா பிரச்சனை? எங்களை கலட்ட பண்ணிட்டு இருந்தான். அத மாமா பாத்துட்டாங்க. தடுக்காதடா, வெட்டணும். சட்டத்தை கையில எடுக்கிறீங்க. வெட்ட மாமா. உங்களுக்குள்ள இவ்வளவு ஃபயர் இருக்கா? ஓ காட், உங்களை சஸ்பெண்ட் பண்ணி தப்பு பண்ணிட்டேன். இங்க பாருங்க, இந்த ஃபயர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப அவசியம். இதே ஃபயரோட போய் டியூட்டில ஜாயின் பண்ணுங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னு நாளைக்கே என்ன டியூட்டில ஜாயின் பண்ண சொல்றாரு? நான் கட்டையை வெட்ட வந்தத ஆளை வெட்ட வந்ததை நினைச்சிட்டாரோ, அதான் நான் டியூட்டில ஜாயின் பண்ண சொல்றாரோ? இதுவும் ஒரு வகையில நல்லதுதான். 2 மாச கலெக்ஷனை 2 நாள்ல முடிச்சு காமிக்கிறேன். என்ன சஸ்பெண்டா பண்றீங்க? நானே இட்டால் இவ்வளவு நாள் கழிச்சு காக்கி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு டியூட்டில ஜாயின் பண்றது எப்படி இருக்கு தெரியுமா? என்னாச்சுங்க, ட்ரெஸ் நாத்தடிக்குதா? எனக்கு பேட் ஸ்மெல் வரல, உனக்கு வருதா? அது வந்துங்க, இனிமே இதுக்கு வேலையே இல்லையேன்னு துவைக்காம விட்டுட்டேன். வாயமுடே. ஆஃப்டர் ஆல் ஹவுஸ் வைஃப் நீ என்ன ஏது பேசுறியா? பிச்சு புடுவோம் பிச்சு. பழைய ட்ரெஸ்ஸா இருந்தாலும் புதுசா டியூட்டிக்கு போறேன், கொன்னு போடுவேன். யாரை எதுக்கு கொல்ல போறீங்க? சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்ல தெரியும், அதுக்கெல்லாம் டீடைல்ஸ் கொடுக்க முடியுமா? இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி பேடியா இருப்பேன் நினைக்காத. இண்டிவிஜுவல் போலீஸ் ஆபீசர். போய் எதிரில வா. எதிரில வர சொன்னா எதுக்காக டான்ஸ் ஆடிக்கிட்டே போற? வா. இது டான்ஸ் இல்லைங்க, கேட் வாக். எந்த கேஸ பிடிக்கணும், எப்படி பிடிக்கணும்? பாரு, நான் 6 அடிக்க போறேன். அம்மா, சாரி மாமா. டேய் மாப்ள, சந்தோஷமா வேலைக்கு போயிட்டு இருக்கேன். ஏன் மண்டையில பவுண்ட் அடிக்கிற? ஒண்ணு போல்ட் ஆக்காம விட மாட்டேன்டா. ஒண்ணு நீ திருந்த மாட்ட. எனக்கு தெரிஞ்ச நீ திருந்தவே மாட்ட. நீ வீட்டு வேலை செய்யறதா கரெக்ட். சரி. நீ தான் திருடன்னு உங்க அப்பா கிட்ட நான் ஏன் சொல்ல தெரியுமா? ஏன்? உன் ஃபேமிலி உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, அதனாலதான் நீ திருடன்னு நான் காட்டி கொடுக்கல. நீ என்னவோ பெரிய மன்மதராசான்னு ஃபீல் ஆகி நானும் ஃபீல் ஆயிருப்பேன்னு நினைச்சு காலையில கிளம்பி வந்துட்டியா? இங்க பாரு, விநாயகர் மேட்டர் நேத்தே முடிஞ்சிருச்சு. இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என் பேரு சூர்யா. எனக்கு திமிரு கொழுப்பு ஜாஸ்தி தான், புரிஞ்சுக்கிட்டல? வந்து வண்டியில ஏறு. நான் ஏற மாட்டேன். அம்மா. யாரு? என் அம்மா. ஓ அத்தை. பாத்தா என்ன கொன்னிடுவாங்க ப்ளீஸ். அப்ப பைக்ல ஏறு. இல்ல நான் ஏற மாட்டேன். அத்தை. எனக்கு இன்சல்ட் பண்ணாத, உன்னை கை எடுத்து கும்பிடுறேன். அப்ப சைலண்டா வந்து பைக்ல ஏறு. இல்ல உனக்கு எனக்கு ஏதோ லிங்க் இருக்குன்னு. அத்தை எனக்கு இந்த காலத்து பொண்ணுங்க வெயிலுக்கு முகத்தை மூடுறாளுங்களோ இல்லையோ, யாரும் பார்க்க கூடாதுன்னு முகத்தை முடிக்கிறாளுங்க. கலிகாலம். பொண்ணுங்களை சொல்லி என்னமா பண்றது? அவங்கள பெத்தவங்க ஒழுங்கா வளர்க்கணும். ஏங்க நிறுத்துன? எனக்கு இன்டர்வியூ இருக்கு. என்ன பத்தி நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க?
நீ இன்டர்வியூல செலக்ட் ஆகணும்னா உங்க விநாயகனை கும்பிடணும்ல? ஆமா. அங்க பாரு. Thank you so much. சார் வணக்கம். வணக்கம் சார் நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க சார். பல வருஷமா நகராட்சியும் போலீஸும் பண்ண முடியாத வேலையை சின்ன ஐடியால நீங்க பண்ணிட்டீங்க சார். அப்படி ஒரு அசிங்க இருந்த இடமே தெரியலையே சார். காலனி மக்களே நன்றி கடன் பட்டிருக்கோம் சார். தேங்க்ஸ். எனக்கு இல்ல, சாமிக்கு சொல்லுங்க. உங்களுக்கு நன்றிமா. நன்றி. நான் வரேன் சார். ஓகே. சாமி உங்க வீட்ல இருந்தா உனக்கு மட்டும் தான் நல்லது நடக்கும். அதே சாமி இங்க இருந்தா இந்த காலனி மொத்தத்துக்கும் நல்லது நடக்கும். அதுக்கு தான் திரும்ப புதுசா ஒரு சிலை வாங்கி வச்சிருக்கலாம்ல. புது சிலையை தான் வாங்கணும்னு நினைச்சேன். ஆனா பல வருஷமா பூஜை செய்யப்படுற சிலையை கொண்டு வந்தா அதுக்கு பவர் ஜாஸ்தியா. தப்புதான், ஆனா தப்பு இல்ல. சாரி. மக்களுக்கு நன்மை செஞ்சவங்கள நான் தான் சரியா புரிஞ்சுக்கல. நான் தான் உங்ககிட்ட சாரி சொல்றேன். வெல்கம் டு தமிழ்நாடு. தேங்க்யூ சார். எங்க அழைப்பை ஏத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்றதுக்காக வந்த உங்களை எங்க கவர்மெண்ட் சார்பா உங்களை மனசார வரவேற்கிறோம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் உட்காருங்க. எப்படி இருக்கு என் தமிழ்நாடு? உங்களை மாதிரியே எல்லாரும் இதை ஏன் நாடுன்னு நினைச்சிட்டா எங்க ஸ்டேட் எப்பவோ வளர்ந்துருக்கு சார். எங்களை மாதிரி பொலிட்டீசியன்ஸ் எவ்வளவுதான் உழைச்சாலும் நாங்க நினைச்சதை ஒரு அளவுக்கு தான் சாதிக்க முடியுது. எப்படி இருந்தாலும் எங்க ஸ்டேட் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு. நல்லா இல்லை. உங்க கவர்மெண்டோட நடவடிக்கைகளும் உங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸோட நடவடிக்கைகளும் சுத்தமா நல்லா இல்லை. மோஸ்ட்லி நீங்க காக் ரிப்போர்ட்ஸை பார்த்து சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, நான் பண்ணின சர்வே ரிப்போர்ட்ஸை பார்த்து தான் நான் உங்களுக்கு சொல்றேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாத்துலேயும் ரெஸ்பான்ஸ் ரொம்ப மோசமா இருக்கு. மேக்சிமம் வசதி இல்லாத ஹாஸ்பிட்டல்ஸ், பள்ளிக்கூடங்கள் 80% இருக்கிறதா சர்வே சொல்லுது. நான் ஒத்துக்கிறேன். மனுஷன் வாழ்றதுக்கு வைத்தியம் எவ்வளவு முக்கியமோ மனுஷனா வாழ்றதுக்கு படிப்பு கூட அவ்வளவு முக்கியம்தான். ஆனா அந்த ரெண்டுமே நம்ம நாட்டுல ரொம்ப கேவலமா இருக்கு. ப்ளீஸ், உங்களுக்கு வேண்டிய இடம், பர்மிஷன் எல்லாமே எங்க கவர்மெண்ட் கூடவே இருந்து செஞ்சு கொடுக்கும். நீங்க தர்ற 1000 ஏக்கர்ல நான் 10,000 கோடி செலவு செஞ்சு ஃபேக்டரி கட்டினா 10,000 பேருக்கு வேலை கிடைச்சிடும். கவர்மெண்ட் கஜானாவுக்கும் ப்ராஃபிட் கிடைச்சிடும். அது நான் இந்தியாவுக்கு வந்து பிசினஸ் பண்றதா இருக்குமே தவிர சேவை செஞ்சதா இருக்காது. நான் இங்க வந்தது சேவை செய்யறது. வாட்? எஸ். ஒரு ஏழைத்தான் மகனை 1000 செலவு பண்ணி கான்வென்ட்டுக்கு அனுப்புறானே தவிர ஃப்ரீயா சொல்லி கொடுக்கிற கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது இல்லை. வைத்தியம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் கடன்ல செத்துருவன்னு தெரிஞ்சும் கூட ஒரு ஏழை லட்சமா செலவு பண்ணி கார்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கு போறானே தவிர உங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதில்லை. காரணம், இங்க அதிகாரியும் சரி, அரசியல்வாதியும் சரி, அவங்க எல்லாம் பப்ளிக் சர்வன்ட்ஸ் யாரும் நினைக்கிறது இல்லை. அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. நான் சொந்தமா பள்ளிக்கூடங்களும் ஹாஸ்பிட்டல்ஸும் கட்டித்தரேன். உங்க கவர்மெண்ட் ரூல்ஸ் அத்தனையும் ஃபாலோ பண்றேன். நீங்க எவ்வளவு கம்மியா பணம் வாங்குறீங்களோ நானும் அதே போல கம்மியா வாங்குவேன். ஒவ்வொரு ஏழையும் என் பள்ளிக்கூடத்துக்கு, என் ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற மாதிரி செய்வேன். அப்பவாவது உங்க கவர்மெண்டோட கண்கள் திறக்கணும். உங்க ஆபீசர்ஸ் அனுப்பி என் அட்மினிஸ்ட்ரேஷனை ஃபுல்லா ஸ்டடி பண்ணி உங்க ஸ்கூல்லையும் ஹாஸ்பிட்டல்லையும் அதை நடைமுறைப்படுத்தணும். ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. ஒவ்வொரு ஏரியாவிலும் இருக்கிற உங்க கவர்மெண்ட் லேண்ட்ல ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு ஸ்கூல் கட்ட எனக்கு இடம் மட்டும் கொடுங்க. ஃப்ரீயா தேவையில்லை, நான் பணம் கொடுத்தே வாங்கிக்கிறேன். அதை என் சொந்த ஊரான மதுரையிலேயே ஆரம்பிக்கிறேன். என் ஊரை பிராக்டிக்கலா கோல்டன் சிட்டியா மாத்தி காட்டுறேன். எங்க கவர்மெண்ட் உங்களுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் செய்யும். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். என்ன எல்லாம் ஒட்டுமொத்தமா வந்திருக்கீங்க? அதானே, நம்ம மதுரையில மொத்தமா சுருட்டின நிலத்தை எல்லாம் எவனோ NRI வரானா, அவனுக்கு கொடுக்க சொல்லி CM கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு.
A copy to Commissioner of Police, a copy to District Collector, a copy to MP, a copy to Mayor. அதானே? உங்களுக்கு தெரியாதுன்னு டென்ஷன்ல இருக்கும். எல்லாமே டென்ஷனாவே இருக்கு. வந்தவன உடனே தூக்கிடணும். நமக்கு எல்லா டென்ஷனும் குறைஞ்சிரும். வந்தவன் NRI. அவனை தொட்டா டைரக்டா அமெரிக்கா கிட்டே மோதுற மாதிரி. நம்ம கவர்மெண்ட் வரும் நம்ம லேண்டோட ரேட் எல்லாம் ஏறுன்னு சொன்னீங்களே இப்ப என்ன ஆச்சு? யோ மேயர, எப்படி எல்லாம் வாழலாம்னு சொல்லி தர்றது பகவத்கீதை. தப்பு செஞ்சவன் எப்படிலாம் தப்பிக்கலாம்னு சொல்லி தர்றது இந்தியன் பீனல் கோட். இந்தியன் பீனல் கோட்ல இருக்கிற ஓட்டைகளை தெரிஞ்சுக்க உன்ன மாதிரி லாயர் தான் வேணும். சத்யா, யாராவது இத பத்தி வாய திறந்தீங்க? ஃபார்மாலிட்டிஸ் சீக்கிரம் முடிங்க. எஸ். ஏய், இங்க நடந்த கொலையை யாராவது பாத்தீங்களா? நாங்க யாரும் பார்க்கலங்க. ஏய் வீராசாமி, சார், சார். இந்த மஸ்தான் கடையில மட்டன் நல்லா இருக்குமாமே. நல்லா இல்லைன்னா மட்டும் 4 கிலோ வாங்காம போக போறீங்க. நக்கலா? போய் 4 கிலோ வாங்கிட்டு வா. ஓகே சார். இங்க பாருங்க, உங்க கண்ணெதிரில தான் இந்த மர்டர் நடந்திருக்கு. யாராவது ஒருத்தர் தைரியமா முன் வந்து சாட்சி சொல்லுங்க ப்ளீஸ். எங்களை எதுவும் கேட்காதீங்க, எங்களுக்கு எதுவும் தெரியாதியா? மஸ்தான் பாய், உங்க கண்ணு முன்னால தான் இந்த மர்டர் நடந்திருக்கு. உங்க மனசை கல்லாக்கிக்காதீங்க. தயவு செஞ்சு வந்து சாட்சி சொல்லுங்க. யா அல்லாஹ், मैंने किसको नहीं देखा साहब. மஸ்தான் பாய், நாளைக்கு உங்களுக்கு இது நடந்தாலும் மத்தவங்களும் இப்படித்தான் நடந்துக்குவாங்க. தயவு செய்து தைரியமா வந்து சாட்சி சொல்லுங்க. ஐயோ மஸ்தான், எங்க எஸ்ஐ தொடக்கறிய 2 கிலோ வெட்டி வீட்டுக்கு அனுப்ப சொன்னாரு. ஷட் அப். ஏன் இந்த மாதிரி சீப்பா நடந்துக்கு? நம்மள நம்பி யார் சாட்சி சொல்ல வருவாங்க? அப்படியே என் வீட்டையும் கவனிச்சிரு. ராமச்சந்திரா, என் பொண்டாட்டி மட்டன் கறி சூப்பரா செய்வா. வா போய் சாப்பிட்டு வந்துடலாம். சார் ஒரு சாட்சி கிடைச்சாலும் போதும் சார். நான் சொல்றேன். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. வா போலாம். சார் சந்தர்ப்பத்தை கெடுத்துறாதீங்க சார். சொல்றத கேளியா? என்ன நினைச்சிட்டு இருக்க? சாட்சி சொன்னா உனக்கு என்ன பாரத ரத்னா கொடுக்க போறாங்களா? நாளைக்கு உன்னை கொண்டு போட்டாலும் இவங்க எல்லாம் இப்படிதான் நிப்பாங்க. ஹெட் கான்ஸ்டபிள் மக போலீஸ் ஆபீசர் ஆக வேண்டியவரு அப்ரிஷியேட் பண்ணாம என்ன சொல்ல வேணும்னு தடுக்கறீங்களே. அந்த ஹைடெக் ஜான சாதாரண ஆள் இல்ல. நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்க. போலீஸ் ஒன்னும் சாமி கிடையாது. மாமூல் வசூல் பண்ற சாதாரண மனுஷங்க தான். அவங்கள நம்பி சாட்சி சொன்னேன்னு வச்சுக்க. நான் சொன்னதுக்கே இவ்வளவு ஆத்திரப்படுறீங்களே. போலீஸ பத்தி பப்ளிக் என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். டேய், பாவத்தை கழுவ கடவுள் கிட்ட போவாங்க. உயிருக்கு ஆபத்துனா போலீஸ் கிட்ட தான் வருவாங்க, கடவுள் கிட்ட போக மாட்டாங்க. இவங்க தொப்பில இருக்கிற 3 சிங்கங்களை பார்த்து இவங்க தங்களையே சிங்கம் நினைச்சுக்கிறாங்க. ஆனா பப்ளிக் என்ன இவங்களை கோழையா தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பா, போலீஸ்னா ஹீரோங்கிற நினைப்புல இருந்து முதல்ல வெளியே வாங்க. 20 வருஷமா நான் சொல்லி புரியாதது 2 நிமிஷத்திலே அவனுக்கு புரிய போகுது. அம்மா, ஐ ரியலி அப்ரிஷியேட். நீ கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, நான் அரெஸ்ட் பண்ணி காட்டுறேன். என்னத்தப்பா காட்ட போறீங்க? உங்களை மாதிரி சின்சியர் ஆபீசர்ஸ் எதுவும் பண்ண முடியாம எல்லா முச்சந்திலையும் சிலையா தான் நிக்கிறாங்க. என் டிபார்ட்மெண்ட் மேல உனக்கு இருக்கிற சீப்பான ஐடியா போகணும்னா உன் கண்ணு முன்னாடி அவனை அரெஸ்ட் பண்ணி காட்டுறேன். வந்து பாரா. நான் ஸ்டேஷன்ல இல்லனா அவன் தான் இன்சார்ஜ். எனக்கு 104 டெம்பரேச்சர், லீவ்ல இருக்கேன். அவன் எக்கட கெட்டு போட்டோம். ஆட்டோ சார், தொடக்கறி 402 சார். உன் யூனிஃபார்மை இவனுக்கு கட்டி கொடு. யூனிஃபார்முக்கு இருக்கிற தெம்பும் தைரியமும் கொஞ்சமாவது இவனுக்கு ஏறட்டும். போட்டுக்க, தைரியம் வரும். இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டா தைரியம் வருமா? அப்புறம் ஏன் இவங்களுக்குலாம் வரல? போலீஸ் எல்லாம் வெளியில தான் நிக்கணும், உள்ள வரக்கூடாது. ஏறடா சொன்ன? இந்த யூனிஃபார்மை போட்டுக்கிட்டா எங்கேயும் நுழைவாண்டா இந்த போலீஸ்காரன். இந்த கோபம் அவன் மேல இல்ல, என் மேல. அவரை பத்தி எங்களுக்கு தெரியாது. அங்க மர்டர் பண்ணிட்டு இங்க மசாஜ் பண்ணிட்டு இருக்கியா? வாரண்ட் இருக்கா? டேய், அத படிக்கிற அறிவு உனக்கு இருக்கா? குழந்தை நெஞ்சில உதச்சி விளையாண்டா விளையாட்டுன்னு தான்டா நினைப்பேன், பேட்டு நான் நினைப்பேன். ஆட்டம் நல்லா இருக்குடா. டேய், இவங்கிட்ட வாரண்ட வாங்கி வீட்டுல போய் இவன் பொண்டாட்டிகிட்ட கொடு.
தண்ணி இல்லன்னா குழந்தைக்கு துடைக்க உதவும். ஏய், நடு ரோட்ல கொன்னப்பவே கேட்கனாது இல்ல, நீ நடு வீட்ல வந்து சாக வந்திருக்கியா? டிபார்ட்மெண்ட்கே அக்கறை இல்ல, உனக்கு என்ன லூசா பைத்தியமா? சம்பளத்தை வாங்கி வாழணும்னு ஆசைப்படுங்கடா, ஏன்டா சாகணும் துடிக்கிறீங்க? வாய மூடு. நான் வந்தது உன் கூச்சல கேட்கறதுக்கு இல்ல, உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு. இப்படிதான் நடக்கும்னு முதல்லயே சொன்னேன். இனி போறதா நல்லது. டேய், நான் ஹைடெக் ஜனாவோட ஆளு. என்னை வாரஸ் பண்ண வந்தீங்க? சிட்டியா இருக்காதுடா. அடுத்த டார்கெட் ஹைடெக் ஜனாதாண்டா. நான் அரெஸ்ட் பண்ணாம என்கவுண்டர் பண்ணணும்னு நினைச்சா ஃபுல்லா ஆகிறது ஜெயில் இல்லடா, சுடுகாடு. சார், எஸ்பி கூப்பிடுற. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணு. ஓகே சார். சார்ஜ் தீந்து போயிடுச்சுன்னு ஓகே சொல்லி. சார். ராமச்சந்திரா, உன் துணிச்சலை நான் பாராட்டுறேன். என்னால செய்ய முடியாததை நீ செஞ்சு. தேங்க்யூ சார். எஃப்டி கேஸ்ல இருக்கிற 4 பேரை சஸ்பெண்ட் பண்ண சொல்லி மேல இருந்து பிரஷர் கொடுக்குறாங்க. அதான் உன் பின்னால இருக்கிற 4 பேரை. சார், அவங்க என் மேல இருக்கிற நம்பிக்கையில சின்சியரா டியூட்டி பாக்குறாங்க. அவங்க வாழ்க்கையை நாசமாக்கிறாதீங்க ப்ளீஸ். சாரி சொல்லிட்டு வா. ஓகே சார். சார், ஓபன். சாரி. ஏய், அது இல்லடா சாரி. அந்த காக்கி சட்டையை போட்டுதானே என் காலரை பிடிச்ச? அதே காக்கி சட்டையை கழட்டி என் ஷூவை தொடடா. அதுதான் நீ எனக்கு சொல்ற சாரி. அப்பதான் உனக்கு மாசம் மாசம் சம்பளம். தொட. வா. தொட தொட தொட. வா. தொட. தொட. காக்கி சட்டையை கழட்ட வச்சு வேதனை பண்றீங்க. உன் தோலை உரிச்சா தெரியும்டா எங்க அப்பாவோட வேதனை என்ன. அப்பா, உங்க ட்ரெஸ்ஸுக்கு 1000 தடைகள் இருக்கும். ஆனா என் ட்ரெஸ்ஸுக்கு ஒருத்தன் மேல ஒருத்தன், இன்னொருத்தனுக்கு மேல இன்னொருத்தன் 1008 தடைகள் கிடையாது. தண்டனைங்கிறது எஃப்ஐஆர்ல போடுறதுக்கு இல்ல, செகண்ட்ல நிறைவேற்றுறதுக்கு. சொல்லு. அப்பா, அரெஸ்ட் பண்ணுங்க. நீங்க அரெஸ்ட் பண்ணா 6 மாசம் ஜெயில இருப்பான். நான் எலும்பு நொறுக்குனா 6 மாசம் கோமாவில் இருப்பான். போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா ஆடு புலி ஆட்டம் பிரயோஜனப்படாதுப்பா. அதோட குட்டியை அதுவே சாப்பிடுற கொடூரம் மிருகம் மாதிரி இருக்கணும். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கா என்ன வர சொன்னீங்க? அப்பா, இவனோட ஷூவுக்கு பாலிஷ் போடவா என்ன வர சொன்னீங்க? இவன மாதிரி ரவுடி பசங்க முன்னாடி கை கட்டி நிக்கவா வர சொன்னீங்க? எதுக்குப்பா உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வரணும்? சொல்லுங்கப்பா. உனக்கு ஷூ இருக்கிறதுனால தானடா எங்க அப்பாவை தொடக்க சொன்ன. உனக்கு காலை இல்லனா, நீயே இல்லனா. அரெஸ்ட் பண்ணா 1/2 மணி நேரத்துல வெளியே வந்துருவான் இந்த ராஸ்கல். நீதி சொல்ல வேண்டிய கோர்ட் தண்டனை கொடுக்கவே கொடுக்காது. தண்டிக்க வேண்டிய போலீஸ் நீதி நீதின்னு கோர்ட்டையே சுத்தி சுத்தி வரும். சட்டத்துல சின்ன சின்ன தவறுகளால இந்த பரதேசிங்க தெனாவட்டா வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. நானா இருந்தா இவனை கோர்ட்டுக்கு அனுப்ப மாட்டேன். தண்டிப்பேன். நான் செஞ்சது கரெக்ட் தான் சொல்றதுக்கு மட்டும்தான். சூர்யா,
காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. டேய் டேய் அந்த டிஆர்ஓ ஃபைல் எங்கடா? சார் அந்த ஃபைல் உங்ககிட்ட கொடுத்துறேன் சார். உங்ககிட்ட கொடுத்துறேன் சார் அந்த ஃபைல். கண்டிப்பா கொடுத்துறேன் சார். இந்த உலகத்துல ரொம்ப சக்தி வாய்ந்தது அவசியமானது கல்வி. என் கோல்டன் சிட்டிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க தான் டீச்சர்ஸா டாக்டர்ஸா ஒர்க்கர்ஸாவும் வேணும். நல்லா இருக்கு சார். அமெரிக்காவில எக்கச்சக்கமா டாலர்ஸ் சம்பாதிச்சு சேவைங்கிற பேர்ல அந்த ஸ்கூல் இந்த ஹாஸ்பிட்டல்னு ஆரம்பிச்சு ராஜ்யசபா கோட்டாவில சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிறதுக்கு தான் வந்திருக்கீங்களோன்னு நினைச்சேன். பேசட்டும். நீ ஏமா காலம் மிதிக்கிற? நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லவே இந்த ஃபைலை எங்க அப்பா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. கவர்மெண்ட் அசைன் லேண்ட் டீடைல்ஸ். தேங்க்ஸ். சார் நீங்க தப்பா நினைக்கலனா ஒன்னு சொல்லலாமா? சேவை செய்யறது இங்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க சார். சார் ஒன்னு பண்ணுங்க சார். வந்து ரூட்லயே அமெரிக்கா கிளம்பிடுங்க. எனக்கு தெரிஞ்சு சேவை செய்யறது எங்கேயுமே குற்றமாகாது. குற்றம் செஞ்சா இங்க ப்ராப்ளமே இல்ல சார். நல்லது செஞ்சாதான் மெனி ப்ராப்ளம்ஸ். அதுக்கு உதாரணம் இந்த டிஆர்ஓ ஃபைல். இந்த ஃபைல் அவங்க கிட்ட கொடுத்து நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சாரு. என்னாச்சு? உயிரியே எடுத்துட்டாங்க. அதனால தான் உங்களையாவது எஸ்கேப் ஆயிட சொல்றேன் சார். அமெரிக்கா போனா மட்டும் 1000 வருஷம் வாழ்ந்துருவேனா? பயம்னா என்னன்னு தெரியாம வளர்ந்தவனா? ஒரு தடவை கமிட் ஆயிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். ஆமா, நீ என்ன பண்ற? ஐபிஎஸ் பாஸ் பண்ணிருக்காரு சார். போஸ்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. போலீஸ் ஆகணுங்கிறது எங்க அப்பாவோட ஆசை சார், எனக்கு இல்ல. உன் அப்பா போலீஸா? போலீஸா இருந்துட்டா ப்ராப்ளம் இல்ல சார். போலீஸ் டிபார்ட்மெண்ட் மொத்தமும் தான் நினைக்கிறாரு. அதனால தான் எல்லாரும் அவரை லூஸ் போலீஸ்ங்க. ஷட் அப். உனக்கு போலீஸ்னா என்னன்னு தெரியுமா? டோட்டல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே பெரிய பரமபத விளையாட்டு சார். எத்தனையோ சின்ன பாம்பை தாண்டி போனாலும் கடைசியில் ஒரு பெரிய பாம்பு இருக்கும். அது எல்லாரையும் முழுங்கிடும். பரமபதத்துல உனக்கு பாம்பு தான் தெரியுதே ஒழிய பக்கத்தில் இருக்கிற ஏணி தெரியலையே. போலீஸ் வேலையை நீ உண்மையா நேசிச்சினா உன் அப்பா மாதிரியே உனக்கும் அது நல்லபடியா தெரியும். தாஜ்மஹாலை விட உலகத்துல ரொம்ப அழகானது நிறைய இருக்கு. ஆனா தாஜ்மஹால் தான் நமக்கு அழகா தெரியும். ஏன் தெரியுமா? காரணம் நாம அன்போட பாக்குறதுனால. அன்பு இல்லாம பார்த்தா தாஜ்மஹாலும் சமாதியா தான் தெரியும். தாஜ்மஹாலை கூட அடமான வைக்கிற டர்ட்டி பாலிடிக்ஸ் சார் நம்மள்ட்ட. பாலிடிக்ஸ் மேல கமெண்ட், சொசைட்டி மேல சட்டையர். அவனுக்கு இது ஃபேஷனா போச்சு இல்ல? குடிக்கிற தண்ணி கூட 4 நாள் யூஸ் பண்றேன்னா பாய்சனா மாறிடும். நீ கூட பாய்சனா மாறிட்ட. உனக்குள்ள ஃபயர் இருக்கு. அதை நீ சரியா பயன்படுத்தி எதையும் சாதிக்கல. உன்னையே நீ நேசிக்க தெரியலனா உன் பேரண்ட்ஸோட ஆம்பிஷனை எப்படி நேசிப்ப? எத்தனை நாள் வாழ்ந்தோம்ங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி வாழ்ந்தோம்ங்கிறது தான் முக்கியம். ஆண்மை இருந்தா சிஸ்டத்தை மாத்து, அக்கறை இருந்தா சொசைட்டியை மாத்து. அநீதியை எதிர்க்கிற போராளியா மாறு. அநியாயத்தை தட்டி கேட்கிற புரட்சியாளனா போராடு. either do or die. Thank you sir. ரொம்ப நல்லா சொன்னீங்க. Thank you. வேலை தரேன், செய்யறியா? சின்ன இன்டர்வியூ கூட இல்லாம உங்ககிட்ட எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்கு. அது எனக்கு நல்லா தெரியும். Thank you sir. Thank you so much. சார் ஏய் காமி, உனக்கு கீழே வேலை செய்யற அடிமை கூட்டத்துல ஒருத்தன் சுயமரியாதையுள்ள ராமச்சந்திரன். சரக்கு அடிச்சிட்டு வந்திருக்கியா? மரியாதை இல்லாம பேசுற? சூட் பண்ணிடுறேன் உன்னை. உன்ன மாதிரி ஆளுங்களை சரி பண்ணலனா இந்த சொசைட்டிக்கு தான் பைத்தியம் பிடிக்கும். உன் மனைவிக்கு போன் பண்ணு. உன் மனைவிக்கு போன் பண்ணு. ஓடு. என்னங்க? சாரிமா, நான் ஹெட் கான்ஸ்டபிள் ராமச்சந்திர பேசுறேன். லஞ்சம் வாங்குறதுல உச்சத்துக்கு போயிட்டான் உன் புருஷன். அதனால ஆன்டி கரப்ஷன் காரங்க என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. போயிட்டாரா? என்னைக்காவது ஒரு நாள் இப்படிதான் நடக்கும்னு எனக்கு தெரியும். வேணாம்னு சொன்னாலும் பணம்னு பேய அழைச்சிட்டு அந்த பாவப்பட்ட பணத்தை வீட்ல வச்சா இருக்கிற ஒரு பையனும் போய் சேர்ந்துருவான்னு சொன்னா யாருக்காவது தானம் பண்ணிடுங்கம்மா. நீங்க சொல்லாட்டியும் நான் அதுதான் செய்வேன். கேட்டே இல்ல? உன் மனைவி உன் மேல வச்சிருக்கிற மரியாதையை கேட்டே இல்ல? எதுக்குடா இந்த ஈன வாழ்க்கை? போலீஸ்னா நடுங்க வேண்டிய குற்றவாளிங்க நம்மளையே நடுங்க வைக்கிறாங்க. ஏன்? உன்ன மாதிரி கருப்பு ஆடுகள் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால தான். டிரைவர்ஸ்க்கு யூனிட் இருக்கு, லேபர்ஸ்க்கு யூனிட் இருக்கு, பெக்கர்ஸ்க்கு கூட யூனிட் இருக்கு. ஆனா போலீஸ்க்குள்ள யூனிட்டி இல்ல. ஏன் தெரியுமா? உன்ன மாதிரி பொறுக்கிகளும் பண பேய்களும் இந்த டிபார்ட்மெண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால தான். உன் மேல் அதிகாரிய கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுற. ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தா மேல போயிடுவ. கடமை உணர்வே இல்லாத இடியட் நீ. உனக்கு எதுக்குடா மரியாதை? சொசைட்டில யாருக்காவது அநியாயம் நடந்தா முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது கடவுள் இல்லடா, போலீஸ். நீதிக்காக ரவுடிங் கிட்ட போக மாட்டாங்க, பெத்தவங்க கிட்ட போக மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போக மாட்டாங்க.
போலீஸ் கிட்ட தாண்டா வருவாங்க. அர்த்தராத்திரில திருட வந்தாலும், யாராவது கடத்தப்பட்டாலும், எந்த அசம்பாவிதம் நடந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஞாபகம் வர்றது 100 100. அதான்டா போலீஸ். என் வாழ்க்கையில அம்மாங்கிற வார்த்தையை விட போலீஸ்ங்கிற வார்த்தையை தாண்டா அதிக தடவை சொல்லியிருக்கேன். என்ன என் மகனை ஒரு போலீஸ் ஆபீசரா பார்க்கணும்னு அவன் பிறந்ததுல இருந்தே கனவு கண்டவன்டா. ஐபிஎஸ் படிக்க வச்சேன். அந்த போஸ்டிங் வர்றதுக்குள்ள அந்த போஸ்டே வேஸ்ட்னு உன்ன மாதிரி புறம்போக்குங்களால தவறான ஒப்பீனியனுக்கு வந்துட்டான்டா. போலீஸும் குற்றவாளிகள் தான் அவன் ஸ்ட்ராங்கா ஃபிக்ஸ் ஆயிட்டான். போலீஸ் மேல நம்பிக்கை போயிடுச்சு. நம்பிக்கை போனா லைஃபே போயிடுமேடா. ஒரு கிரிமினலை காப்பாத்தி என் புள்ள முன்னாடி என் போலீஸ் பவரையே கொன்னுட்டியடா. அவன் என் போலீஸ் கனவையே கொன்னுட்டான். இனி அவனை நான் எப்படிடா போலீஸ் ஆபீசரா பாப்பேன்? இனி எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் வேண்டாம். சார், வாழ்க்கை பூரா இந்த ட்ரெஸ் தான் நமக்கு சோறு போடுது. திங்கிற சோத்துக்கு ஒரே ஒரு நாள் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு விசுவாசமா இருக்க முயற்சி பண்ணுங்க. கடமையே கடவுள நினைக்கிறேன். புனிதமான அப்பாவை பார்க்கிறேன். துஷ்டனை அழிச்சு நல்லவங்களை காப்பாத்துறவன் தான் அந்த கடவுள். அந்த கடவுளும் போலீஸும் ஒண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் போலீஸ் ஆகிறேன்ப்பா. லக்ஷ்மி, லக்ஷ்மி, நம்ம சூர்யா ஐபிஎஸ்க்கு செலக்ட் ஆயிருக்கான். இன்டர்வியூ கால் லெட்டர். கடவுளே, அவன் போலீஸ் ஆயிரணும். அந்த என்ஆர்ஐ கிருஷ்ண பிரசாத் இங்க ஃப்ரீ ஹாஸ்பிட்டல், ஃப்ரீ ஸ்கூல்ஸ் கட்டாம இருக்கிறதுக்கு கார்ப்பரேட் கம்பெனிஸ் நமக்கு அனுப்பின அட்வான்ஸ் தான் இது எல்லாம். நம்ம நிலம் பறி போனதுக்கு காரணமான அவனை வெட்டி கொல்லணும் போல இருக்கு. அதுக்கு இந்த பணமும் சேர்ந்துருச்சு. இனி எதுக்கு யோசிக்கணும்? பம்பர் ஆஃபர், பம்பர் ஆஃபர். ஒரு செகண்ட் கூட அதை நான் இங்க பார்க்க கூடாது. பார்த்தேன் இதே இடத்துல உங்களை கொன்னுடுவேன். நொடிக்கு ஒருத்தனை கொன்னவனி அவனை கொண்டதுக்கு ஏன் யோசிக்கிறா? எல்லா நிலமும் போயிருச்சு. தேடி வந்த பணத்தை வெளிய அனுப்ப சொல்றியா? ஆஃப்டர் ஆல் ஒரு என்ஆர்ஐ கொல்ல முடியாதா? நான் பெரிய பருப்புன்னு பீத்திக்கிறோம். பேசி முடிச்சிட்டியா? அண்ணா கையில கொடுங்கண்ணா. நான் போய் ஆஸ்ட்ரேலியா கொண்டு வருவேன். நாம சுருட்டின பூமி எல்லாம் நம்மள விட்டு போயிடுமோன்னு நீங்க பயப்படுறீங்க. ஆனா 1 இயர்க்குள்ள நம்ம பவர் என்ன ஆகும்னு நான் யோசிக்கிறேன். கவர்மெண்ட் பணத்துல இலவசமா எதை கொடுத்தாலும், அதை யார் கொடுத்தாலும் நம்ம ஜனங்க என்ன சொல்லுவாங்க? அவனை கடவுள் நினைச்சு கொண்டாடுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு என்ஆர்ஐ அமெரிக்கால இருந்து வந்து இலவச மருத்துவம், இலவச கல்வி, இலவச வீடுன்னு கொடுத்தா நம்ம ஜனங்க என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. நம்ம பின்னால லோக்கல் மதுரை போலீஸ் மட்டும்தான் இருக்கு. அந்த என்ஆர்ஐ பின்னால மொத்த அமெரிக்க கவர்மெண்டே இருக்கு. அதத்தான் யோசிக்கிறேன். யோ லாயரே, அவனை எப்படி போட்டு தள்ளணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். போட்டு தள்ளனதுக்கு அப்புறம் எப்படி தப்பிக்கணுங்கிறத நீ யோசனை பண்ணு. யோசி யோசி. அண்ணன் போடுற மர்டர் பிளானுக்கு ஒரு சின்ன சாட்சி கூட இருக்க கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. அவனோட சாவு எல்லா டிவி சேனல்லையும் லைவ் டெலிகாஸ்ட் ஆகணும். அண்ணன் அண்ணன் தான். இந்தப்பா
லக்ஷ்மி போய் அப்படி எதிரில் வா. நீங்க போங்க. நானா நீங்க எதிர்ல வாங்க. போங்க. வாப்பா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. மகாகணம் கிருஷ்ண பிரசாத் வாழ்க! 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 மகாகணம் கிருஷ்ண वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात्। ॐ श्रीं ह्रीं क्लीं गणपतिभ्यो नमः। ॐ महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो டிபார்ட்மெண்ட்டுக்கு வேண்டிய பாடி ஃபிட்னஸ் இருக்கு, ஹைலி குவாலிஃபிகேஷனும் உங்ககிட்ட இருக்கு. போலீஸை பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன? போலீஸ் ஜாபுக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ், மெரிட் ஃபிட்னஸ் மட்டும் இருந்தா பத்தாது சார். உயிரே போனாலும் தைரியமா நிக்கிற மென்டல் ஃபிட்னஸும் சமயோஜிதமும் வேணும் சார். நான் டியூட்டில ஜாயின் பண்ணும்போது என் பாடி மெஷர்மெண்ட்ஸ் என்ன இருக்கோ, என் பாடி கொலஸ்ட்ரால் என்ன இருக்கோ, நான் டெய்லி டியூட்டி பண்ணும்போது கூட அதே அளவு இருக்கணும்னு நினைக்கிறேன் சார். மெஷர்மெண்ட் மாறினாலோ கொலஸ்ட்ரால் ஏறினாலோ அன்னைக்கே டியூட்டியை நான் ரிசைன் பண்ணிடுவேன் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். நம்ம எல்லாரோட எதிர்காலமும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உலகத்தரம் வாய்ந்த கல்வியை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கும் இந்த நகரத்தை கோல்டன் சிட்டியா மாத்துறதுக்காகவும் வந்திருக்கிற மகாகணம் கிருஷ்ண பிரசாத் அவர்கள் நம்மிடையே பேசுவார். வெல்கம் சார். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் அம்மாவுக்கு அப்புறம் பிடிச்சது பிறந்த ஊர். எனக்கு மட்டும் பெத்த தாயை விட நான் நேசிக்கிறது நான் பிறந்த இந்த மதுரை. நான் பிறந்த இந்த மதுரையில நான் வளர முடியலைனாலும் இந்த ஊரை என்னால் மறக்க முடியாது. அதனால தான் நான் பிறந்த ஊருக்கு நான் மறுபடியும் திரும்பி வந்துட்டேன். இந்த சிட்டியை ஒரு ஐடியல் சிட்டியா, ஒரு கோல்டன் சிட்டியா மாற்றணுங்கிறது தான் என் ஆசை, கனவு, லட்சியம். நான் நினைச்ச மாதிரி இந்த ஊரை மாற்றி காட்டணும். என் லட்சியம் நிறைவேறணும். இந்த நகரத்தை பார்த்து இந்தியாவை ஆச்சரியப்படணும். நாமெல்லாம் இந்த உலகத்தை விட்டு போகும்போது எல்லாருக்கும் சொல்லிக்கிறதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் மிச்சம் இருக்கும். அது நல்ல மனுஷங்கிற பேரு. மருத்துவத்தை வியாபாரமா மாத்துனது ஆட்சியாளர்களா இருந்தாலும் கல்வியை வியாபாரமாக்குனது நீங்க தான். படிச்சா பணம் கிடைக்கும், ஆனா பணத்தால படிப்பை வாங்க முடியாது. இந்த நாட்டில் அறியாம போகணும்னா அவசியமானது படிப்பு. அப்படிப்பட்ட படிப்பை உங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க. படிப்பை விலைக்கு வாங்கி கொடுக்காதீங்க. அதுக்காகத்தான் உங்க எல்லாருக்காகவும் எல்லா கிராமத்திலையும் இலவச பள்ளிக்கூடம், இலவச மருத்துவமனை கட்ட போறோம். அது என்னது இல்ல, உங்களுது, உங்களுக்கு சொந்தமானது. இந்த சிட்டியை சீர்திருத்த யாராவது வருவாங்களான்னு பார்த்துட்டு வந்துட்டேன். கடவுளை விட சிறந்தவர் இந்த உலகத்துல யாருன்னு கேட்டா அது ஏழைகளை தேடி போய் அவங்களுக்காக உதவுறவங்க. யாராவது கிட்ட வந்தீங்கன்னா கொன்னுடுவேன். அவர் யாருன்னு தெரியுமாடா? சார் வேண்டாம் சார், வேண்டாம். அவரை பத்தி சொல்லிடாதீங்க. அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தா மாதிரி ஆயிடும். வேண்டாம் சார், ப்ளீஸ். உலகத்திலேயே பெரிய விஐபிடா. அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, உண்ட நாயை சொல்ற மாதிரி சுட்டு பொசுக்கிடுவோம். சார் என்ன நடக்குது பாஸ்கர்? பிளான் ஏ சக்சஸ், பிளான் பி ஸ்டார்ட்ஸ். எனக்கு 5 நிமிஷத்துல ஹெலிகாப்டர் வேணும். சார் ஹெலிகாப்டர் வேணும் டிமாண்ட் பண்றேன் சார். கொன்னுடுவேன். ஹேய், நோ சான்ஸ். ஹெலிகாப்டர் சென்னையில இருந்து வரணும். ஏன்டா போய் சொல்றீங்க? ஆல்ரெடி 2 minutes ஓவர். only 3 minutes. சீக்கிரமா முடிவெடுங்க. நிமிஷத்துக்கு ஒரு போலீஸ்கார செத்துருவா. ஃபைனலா உங்க எல்லாருக்கும் சொல்றேன், கன்ஸ் எல்லாம் கீழே போடுங்க. ஃபாஸ்ட். சார் சார், கன்ஸ் டிராப் பண்ணுங்க. கிருஷ்ண பிரசாத் சார் ஏதோ சைகை பண்றாரு. கன்ஸ் டிராப் பண்ணுங்க சார், ஏதோ செய்ய போறாரு. கன்ஸ் டிராப் பண்ண சொல்லுங்க சார், ப்ளீஸ். எந்த மதம், எந்த வேதம் மனுஷனை கொல்ல சொல்லுதுடா? தீவிரவாதிகள்ல முஸ்லிம்கள் இருக்கலாம்,
அதுக்காக எல்லா முஸ்லிம்களையும் தீவிரவாதிகளை நினைக்க முடியாது. உங்களால எத்தனை அப்பாவி முஸ்லிம்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு அவமானப்பட்டு நிக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமாடா? அந்த முஸ்லிம்கள் படுற வேதனைக்கு காரணம் வேற யாரோ இல்ல, நீங்க தான். வாங்க, அரெஸ்ட் பண்ணுங்க. நம்ம பிளான் படி டெரரிஸ்ட ஷூட் பண்ண மாதிரி இருக்கணும். ஆனா புல்லட் கிருஷ்ண பிரசாத் மேல பாயணும். நோ ஃபயர்! நான் ஐபிஎஸ்க்கு செலக்ட் ஆயிட்டேன்ப்பா. ஆமாப்பா. வேணாண்டா, இந்த மாதிரி திருட்டு பசங்க இருக்கிற போலீஸ் உத்தியோகம் உனக்கு வேணவே வேணாண்டா. அப்பா சொல்றது கேளு. உங்களுக்கு ஒண்ணாகாதுப்பா. உங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். அப்பா, அவன் தான் இதுக்கெல்லாம் காரணம். ஜெயிலிருந்து தப்பிச்சு ஓடின டெரரிஸ்ட சுட்டு பிடிக்கணுங்கிற முயற்சியில திரு கிருஷ்ண பிரசாத் அவர்கள் மரணமடைந்த சம்பவம் மிகவும் வருத்தத்துக்குரியது. அதே சமயம் எங்க டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற ஹெட் கான்ஸ்டபிள் ராமச்சந்திரனும் உயிரிழந்த சம்பவம் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய இழப்பாகும். ஸ்ரீ கிருஷ்ண பிரசாத் அவர்களுக்கும் ஹெட் கான்ஸ்டபிள் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடத்த இந்த அரசாங்கம் உத்தரவிடுகிறது. யாராவது ஒரு அடி எடுத்து வச்சுக்க, இன்னொரு என்னால செத்துடும். இந்த பொண்ணு உயிரோட இருக்கணும்னா கன்ஸ் கீழே போடுங்க. தள்ளுங்க, தள்ளி போங்க. கொன்னுடுவேன். என்ஆர்ஐ திரு கிருஷ்ண பிரசாத் அவர்களின் ஈமை கிரியையில் கலந்து கொண்ட அவருடைய ஒரே மகள் மஞ்சுளாவை ஹெட் கான்ஸ்டபிள் மகன் சூர்யா சுடுகாட்டிலிருந்து கடத்திச் சென்றார். அவன் அந்த பொண்ணை கடத்தினதுக்கு காரணம் அவங்க அப்பா கொலை பண்ணப்பட்டிருக்காருன்னு தெரிஞ்சுதான். அவன் நம்மளை எய்ம் பண்றான்னா சாகும்போது அவங்க அப்பா ஏதாவது சொல்லியிருப்பாருன்னு அர்த்தம். யாரு கொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கதான் அவன் இதெல்லாம் செய்யறான். அப்ப அவனோட முதல் குறி அவங்க அப்பாவை ஷூட் பண்ண போலீஸ் ஆபீசர் தான். முடிச்சிட்டியா? இந்த சந்தேகம் இப்ப வந்திருக்க கூடாது. அவன் கடத்தின உடனே வந்திருக்கணும். அப்ப வரல, இப்ப வருது. என்னதான் பண்றதுன்னா? ஏய் மேயர்,
அடிபட்டதுக்கு அப்புறமும் உனக்கு புத்தி வரலையா? அண்ணாவை மேட்ரு எப்பவோ செட்டில் பண்ண. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஏய் அண்ணா எப்படி இருக்க? பயமா இருக்கு. பயமா இருக்கா? எதுக்கு? சூர்யா ஷூட் பண்ணதுனால புல்லட் டீப்பா இறங்கி இருக்கு. பிளட் ப்ளீடிங் கண்ட்ரோல் ஆகல, அதனால இறந்துட்டான். அப்படிதானே சார்? good. அவனை பிடிக்கிறது ஒன்றும் எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய கஷ்டமே இல்லை. 2 மினிட்ஸ்ல அவன் எங்க இருந்தாலும் செல் நெட்வொர்க்கை வச்சு அவனை ட்ரேஸ் அவுட் பண்ண முடியும். ஹலோ ஹலோ ராஜி. சூர்யா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ கிட்னாப் பண்ணது அமெரிக்கன் கிரீன் கார்டு ஹோல்டர். யூ நோ ஷீ இஸ் நாட் an ordinary person. முதல்ல நான் சொல்றத கேளு. ஆல்ரெடி நீ உங்க அப்பாவை இழந்துட்ட. இப்போ உன்னையும் போலீஸ் தேடிட்டு இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ் சரண்டர் ஆயிடு சூர்யா. நான் சொல்றத செய். அவனை ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டோம். ஒரு போலீஸ் கமிஷனர் தேடி வர வேண்டிய இடத்துக்கு ஒரு கலெக்டர், ஒரு எம்பி தேடி வந்திருக்கீங்க. ஏன்னா இந்த பொண்ணோட உயிர் வேல்யூ என்ன விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும். என் அப்பாவை எதுக்காக கொன்னாங்க, யார் கொன்னாங்கன்னு எனக்கு தெரியற வரைக்கும் இந்த பொண்ணு ஏன் கஸ்டடியில தான் இருப்பா. போக போறீங்களா? உயிரை எடுக்கட்டுமா? கொன்னுடு. இவங்க அப்பாவை போல சேவை பண்றதுக்கோ இவளை சேவ் பண்றதுக்கோ நாங்க இங்க வரல. கொல்றதுக்கு தாண்டா வந்திருக்கோம். கொன்னுடு. என்னடா உங்க அப்பனை கொண்டவன் யாருன்னு தெரியணுமா? தெரிஞ்சுக்கிட்டு என்னடா புடுங்க போற? உங்க அப்பனை கொண்டது நாங்க தான்டா. சேவை செய்யணுங்கிற வெறி இருந்துச்சுன்னா ஏதாவது சொந்த கம்பெனி வச்சிருந்திருக்கணும். ஆனா உங்க அப்பா என்னடி பண்ணா? எல்லாத்தையும் இலவசமா கொடுக்கறேன்னு எங்களை பகச்சுக்கிட்டான். சரி, எங்க அப்பா என்ன தப்பு பண்ணாரு? நாங்க உயிரை பணைய வச்சு கோடி கோடியா செலவு பண்ணி கார்ப்பரேட் காலேஜஸ், ஹைடெக் ஹாஸ்பிட்டல் எல்லாம் கட்டி வியாபாரம் பண்ணோம். சேவைங்கிற பேர்ல அதையெல்லாம் உங்க அப்பா அழிக்க வந்தாண்டி. உங்க அப்பா ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை நிம்மதி இல்லாம பண்ணிட்டான். எதுக்கு இதெல்லாம்? கொன்னுடு. கொன்னுடு. அடங்குடா. டெரரிஸ்ட்ங்கிற பேர்ல உங்க அப்பனையும் அவ அப்பனையும் தீத்து கட்டினது நாங்க தான்டா. தெரியும். ஆனா சிஎம்க்கு, ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு, மக்களுக்கும் தெரியணும்ல நீங்க தான் கொன்னீங்கன்னு. என் செல்ல ட்ரேஸ் அவுட் பண்ணது நீங்க இல்ல, நான் தான் உங்களை ட்ராப் பண்ணிருக்கேன். முட்டாள். அங்க பாரு. ஸ்டாப் சூர்யா, இவங்க ரெட் ஹேண்டடா மாட்டிக்கிட்டாங்க. உனக்கு தெரியாது. இவங்க ஜெயில 5 ஸ்டார் ஹோட்டலா மாத்திடுவாங்க. தண்டனை இருக்காது, சுகபோகம் தான் இருக்கும். சட்டத்தை விலை கொடுத்து வாங்குவாங்க. இவங்கள தண்டிக்கணும் நான் போட்ட பிளான் தான் இதெல்லாம். நோ, அவங்கள போல நீயும் கிரிமினல் ஆயிடுவ. எங்க அப்பாவை கொன்னுட்டாங்களே, நான் இவனுங்கள பழிவாங்க நினைக்கல. எங்க அப்பாவோடது ஒரே ஒரு நம்பிக்கை, நான் ஐபிஎஸ் ஆபீசரா இருந்தா இந்த சிட்டில ஒரே ஒரு ஏரியாவாவது நல்லா இருக்கும் நம்பினாரு. இவங்கள கொன்னுட்டா எங்க அப்பா நம்பினது நடந்தே தீரும். எங்க அப்பாவோட ஆத்மாவும் சாந்தி அடையும். அதுக்காக நான் குற்றவாளியானாலும் தப்பில்ல, செத்தாலும் பரவாயில்ல. வெயிட் a minute சூர்யா, எங்க அப்பாக்கு லட்சியம் இல்லையா? அவரோட ஆத்மா சாந்தி அடைய வேண்டாமா? பாதி சிட்டி இல்ல, ஃபுல் சிட்டிய திருத்துற ஆப்பர்ச்சுனிட்டியை நான் தரேன். ட்ரஸ்ட் மீ ப்ளீஸ்.
தாங்கள் செய்த குற்றங்களை தாங்களே ஒத்துக்கொண்ட வீடியோ காட்சியை இந்த நீதிமன்றம் உற்று கவனித்தது. அந்த வீடியோ காட்சிகளின் மூலம் நீதிமன்றம் இவர்கள்தான் குற்றவாளி என்று உறுதி செய்கின்றது. இந்திய தண்டனை சட்டப்படி ஐபிசி 302வது பிரிவின் கீழ் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. அதே நேரம் சூர்யாவை நிரபராதி என கருதி நீதிமன்றம் விடுதலை செய்கிறது. எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர். சொல்லுங்கம்மா. I have a request. எதுவா இருந்தாலும் சாட்சி கூட்ல வந்து சொல்லுங்க. Thank you, sir. Your Honor, எங்க அப்பாவை கொண்ட குற்றவாளிகளை தண்டிச்சிட்டீங்க. I am very happy. ஆனா எனக்கு என்ன நீதி கிடைச்சது? Your Honor, I want compensation. You mean? I want justice. Are you on clarification? I lost my father, who's everything to me in my life. உங்களுக்கு என்ன வேணும்? டோட்டல் இந்தியாவில் ஒரு half an hour லைவ் ப்ரோக்ராம் கொடுங்க. 4 screens வச்சு ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்க. இந்த half an hourல வேற எந்த ப்ரோக்ராமும் இருக்கக்கூடாது. சார், I need your permission for this, sir. என்ன? எங்க அப்பாவோட லட்சியம் ரொம்ப புனிதமானது. அதை நான் நிறைவேற்றணும்னு ஆசைப்படுறேன். நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. இந்த நாட்டோட கௌரவத்தையும் இறையாண்மையும் காப்பாத்துற முக்கியமான பார்லிமெண்ட், மீடியா, அசெம்பிளி, சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் இவங்க எல்லார் முன்னாடியும் என் கோரிக்கையை தெரிவிக்கிறேன். அதுக்கு உங்க பெர்மிஷன் வேணும் சார். President, Mr. Prime Minister, and Honorable Chief Justice of India. Thank you all so much for giving me an opportunity to express myself. I am Manjula, daughter of great industrialist Sri Lakshmi Krishna Prasad. எங்க அப்பா மதுரையில தான் பிறந்து வளர்ந்தாரு. அமெரிக்காவில் கோடி கோடியா சம்பாதிச்சார். தான் பிறந்த மதுரை சிட்டியை கோல்டன் சிட்டியா மாத்தணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. ஆனா அநியாயமா கொல்லப்பட்டுட்டாரு. எனக்கு சட்டமோ நியாயமோ தெரியாது. எனக்கு நடந்த அநியாயம் என் அப்பாவோட மரணம். இது ஜனநாயக நாடு. மக்களோட முடிவு எனக்கு தெரியணும். உங்க எல்லார்கிட்டயும் உரிமையோட ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நான் கேட்கறது உங்களுக்கு அன்ரீசனபிளா தோணலாம். ஆனா நீங்க நினைச்சா இட்ஸ் பாசிபிள். என் அப்பாவோட ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகணும்னா அவர் பிறந்து வளர்ந்த இந்த சிட்டியை 3 மாசம் அன்கண்டிஷனல் லீஸ்ல கேட்டுக்கிறேன் சார். இப்படி ஒரு சட்டம் நடைமுறையில் இல்லையே. அதனால தான் சட்டத்தை மாத்தி என் கோரிக்கையை நிறைவேற்ற சொல்லி கேட்கிறேன். இது எனக்காக மட்டும் கேட்கல. இந்த சிட்டியை பாரத நாட்டுல நம்பர் 1 பொசிஷனுக்கு கொண்டு வரதான் நான் கேட்கிறேன். நீங்க கேட்கறது முடியாத காரியம். இந்த நாட்டில் இருக்கிற ஒரு ஊரை நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நபருக்கு தரவே முடியாது. நாட்டில் இருக்கிற ஒரு சிட்டியை 3 மாசத்துக்கு அன்கண்டிஷனல் லீஸுக்கு எப்படி தர முடியும்? 200 வருஷத்துக்கு முன்னால ஆஸ்திரேலியாங்கிற ஒரு கான்டினென்ட் இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. அதே ஆஸ்திரேலியா இன்னைக்கு எந்த நிலையில இருக்கு? ஆனா 10,000 வருஷம் வரலாறு உள்ள இந்தியா இன்னைக்கு என்ன நிலையில இருக்கு? 2 வேர்ல்டு வார்ல அடிபட்ட ஜப்பான் எந்த நிலையில இருக்கு? நமக்கு அப்புறம் சுதந்திரம் கிடைச்ச சிங்கப்பூர் ஒரு சின்ன தீவு பிசினஸ் வேர்ல்ட்ல ஹைலி டெவலப்ட். எப்படி சாத்தியம்? சார், அது காரணம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா வெளியே சொல்ல முடியாது. சுதந்திரம் கிடைச்சதுல இருந்து உங்க அரசியல் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்கு மட்டும்தான் பாடுபட்டிருக்கீங்க. நாட்டோட ஒற்றுமை, நாட்டோட பொருளாதாரம், மக்களோட வாழ்க்கை தரம் இதை டெவலப் பண்ண யாருமே பாடுபடலையே சார். சுதந்திரம் கிடைச்ச ஒரே வருஷத்துக்குள்ள ஊழலுக்கும் பிளாக் மணிக்கும் சுதந்திரம் கிடைச்சிடுச்சே சார். ஒரு என்ஆர்ஐக்கு உங்களால செக்யூரிட்டி தர முடியலன்னா வெளிநாட்டுல இருக்கிற ஒவ்வொரு என்ஆர்ஐயும் அவங்க ஊருக்கு போய் எப்படி டெவலப் பண்ண முன் வருவாங்க? என் அப்பாவோட மரணத்துக்கு உலகம் முழுவதும் இருக்கிற நாடுகளுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். இந்தியா எல்லார் முன்னாலையும் தலை குனியணுமா? நான் 3 months சிட்டியை லீஸ்க்கு கேட்கறது சொசைட்டியை திருத்துறதுக்கு. எப்படிப்பட்ட சட்டம் வேணும்னு மக்களுக்கு சொல்றதுக்கு, டோட்டல் சொசைட்டியை மாத்துறதுக்கு. 3 மாசம் மதுரை சிட்டியோட ரூலிங் பவர் ஃபுல்லா ஏன் கண்ட்ரோல்ல இருக்கணும். கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாரும் என்னோட கண்ட்ரோல்குள்ள வரணும். சட்டத்தை மாத்தி ஒரு சுப்ரீம் போஸ்ட் எனக்கு கொடுக்கும்படி கேட்டுக்கிறேன் சார்.
என்னால எந்த வித நஷ்டம் வந்தாலும் மாசத்துக்கு 1000 கோடி வீதம் 3 மாசத்துக்கு 3000 கோடி டெபாசிட் பண்றேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை பெயின் அண்ட் டேக் த அப்ராப்ரியேட் டிசிஷன். நான் என் அப்பாவை இழந்தது மாதிரி சூர்யாவும் தான் அப்பாவை இழந்திருக்காரு. எனக்குன்னு ஒரு அத்தாரிட்டி கொடுத்தா சூர்யா என் கூடவே இருந்து கம்ப்ளீட் நெட்வொர்க்கை கவனிச்சுக்குவாரு. சிட்டியா லீஸு கேட்டாங்களா? ஏதோ வீட்டை ரெண்ட் கேட்ட மாதிரி இல்ல இருக்கு. கிராம வளர்ச்சி தான் நாட்டோட வளர்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. அப்பெல்லாம் கிராமங்களை தத்தெடுத்து டெவலப் பண்ணாங்க. அதே மாதிரி மதுரை சிட்டியை லீஸுக்கு எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இன்னைக்கு வரைக்கும் பாண்டிச்சேரிக்கும் கோவாவுக்கும் இன்னொரு நாடு ஹெல்ப் பண்றது எல்லாருக்குமே தெரியுமே. அனாதைகளை தத்தெடுக்கிறத பாத்திருக்கோம், விலங்குகளை தத்தெடுக்கிறத பாத்திருக்கோம். யாரோ வந்து சிட்டியை தத்து கேட்கறாங்களா? என்ன அது? கமிஷனர், கலெக்டர், அரசியல்வாதிங்க யாரும் நம்மளை காப்பாத்தல. நம்மளை காப்பாத்துறதுக்காக சில நல்லவங்க லீஸுக்கு கேக்குறாங்க. குடுக்கறதுல என்ன தப்பு இருக்குதுங்கறேன். தப்பு இல்லதான், ஆனா இவங்க கரெக்டா பண்ணுவாங்கன்னு என்ன கேரண்டி? இவங்களும் தப்பு பண்ணா நடு ரோட்ல தூக்குல போடுங்கன்னு கோர்ட்ல சொல்லுங்க. என்ன சார் ஒரே நைட்ல ஹீரோ ஆகணும்னு நினைக்கிறாங்களோ? அப்புறம் எதுக்குங்க தேர்தல்? அப்புறம் எதுக்குங்க ஓட்டு? அனுமதிக்க கூடாதுங்க. அனுமதிக்க கூடாது. நாங்க ஒத்துக்க மாட்டோம். பிரெஞ்சு கவர்மெண்ட் கூட நம்ம நாட்டில் இருக்கிற பாண்டிச்சேரியை இப்படிதான் டெவலப் பண்ணாங்க. இதே மாதிரி பொசிஷன்ல தான் டையூ டாமன், கோவா, யானம் போன்ற பகுதிகள்லாம் இன்னைக்கும் இருக்கு. பிரிட்டிஷ்காரங்க 99 வருஷத்துக்கு ஹாங்காங் லீஸுக்கு எடுத்த அக்ரிமெண்ட் காப்பி. இந்திய வரலாற்றில் முதல் முறையாக ஒரு புதிய திருப்பம் தொடங்கி இருக்கிறது. நாட்டிற்காக தன் தந்தையை இழந்த மஞ்சுளாவிற்கு நஷ்ட ஈடாக அவரின் கோரிக்கைப்படி மதுரை மாநகரத்தை 3 மாத லீஸுக்கு அவருக்கு தரும்படி சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் உத்தரவிட்டுள்ளது. எனும் நாங்கள் சூர்யா மஞ்சுளா எனும் நாங்கள் பாரத இறையாண்மையையும் சட்டத்தையும் மதித்து பாரத இறையாண்மையும் சட்டத்தையும் மதித்து அதை எந்த விதத்திலும் எல்லை மீறாமல் தனிப்பட்ட முறையில் கொடுக்கப்பட்ட இந்த ஆர்டினன்ஸ் மூலமாக எங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த மதுரை சிட்டி லீஸை எங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த மதுரை சிட்டி லீஸை நல்ல முறையில் நிறைவேற்றுவோம். எந்தவித எல்லை மீறலுக்கும் போக மாட்டோம் என உறுதியளிக்கிறோம். உங்க புள்ள நீங்க நினைச்ச மாதிரியே சிறந்த ஆபீசரா மட்டும் இல்ல, இந்த ஊரையே மாத்தக்கூடிய ஒரு சக்தியா உருவாயிட்டான். உங்க லட்சியம் நிறைவேற நீங்க தாங்க அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். I'm going to really miss you, Dad. நம்ம நோக்கம் நல்லதா இருந்தா நாம இருந்தாலும் இல்லாட்டியும் உலகமே திரண்டு வந்து நம்ம நோக்கத்தை நிறைவேற்றி வைக்கும். அது மாதிரி தான் என் மூச்சும் கூட. என் ஆசை, லட்சியம், உயிர் இதுல தான் இருக்கு. ஏய் இல்லடா, வேலை வட்டி இல்லாம கொட்டிக்கிறதுக்கு மட்டும் முன்னாடி வரியா? உனக்கு வெக்கமா இல்ல? நீயே கொட்டிக்க கிழவி, நீயே கொட்டிக்க. சொல்லிக்கிட்டே இருக்க, உரைக்குதா பாரு, அங்கதான் போறான். இந்த கிழவி ரொம்ப குத்தி காட்ட ஆரம்பிச்சிட்டா. இவ சாப்பாட்டுல சயனைட் பாக்கெட்டை கலந்துடுறேன். அப்புறம் கிழவி கோவிந்தா என்னடா பதில பாடுற? இந்த சேர்ல தானே கிழவி உட்காருவா. உட்கார்ந்த உடனே புட்டுக்குவா. பஞ்சர் கன்ஃபார்ம் டே. கோவிந்தா ஹாய். வாமா. சூர்யா எங்க? உள்ளதா இருக்கா, உள்ள போமா. ஓகே. எதுக்கு?
சுத்திக்கா. இங்க வேண்டாம். எல்லாரும் இருப்பாங்க, மொட்டை மாடிக்கு போயிடலாம். நல்ல வேலை யாரும் இல்ல. அது சூர்யா ஏய் ஓ அடே ஓ பட்ட பகல கதவை திறந்து வச்சு உம்முன்னு என்னடா இது? இவன் தான் அவசரக்காரனா? இவனுக்கு எங்க போச்சு புத்தி? அம்மா ராஜேஸ்வரி, இந்த லோகத்திலே 2 பேர் இல்ல போல இருக்க. மாஸ்டர் சூர்யா ஐயோ எதுக்கோ நினைச்சு என்னவோ ஆயிடுச்சே. எப்படி ஆடுங்க? ஐயோ இப்பவாது விடுங்கப்பா. ஓஹோ மொத்த மூட்ல இருக்காங்க. இப்போது பாட்ட போடுங்க. வணக்கம் சார். என்ன இதெல்லாம்? புரோட்டோகால் ஃபார் Z கேட்டகரி சார். செக்யூரிட்டி ஆஃபீஸர், PA அண்ட் பாடி கார்டு சார். இந்த மாதிரி செக்யூரிட்டி ஏழைகளுக்கு கொடுத்திருக்கீங்களா? இதுக்கு கவர்மெண்ட் பணம் எவ்வளவு செலவாகுது? மாசத்துக்கு 30 கோடி ஆகுது சார். அதாவது வருஷத்துக்கு 360 கோடி. மொத்த செக்யூரிட்டியும் எடுத்துருங்க. MP, MLA என்னையும் சேர்த்து. சிட்டில நிறைய பேர் ஹிட் லிஸ்ட்ல இருக்காங்க சார். அவங்க உயிருக்கு ஆபத்து வந்துருச்சுன்னா அவன் உண்மையா நேர்மையா ஏழைகளுக்கு சேவை செய்யறவனா இருந்தா ஹிட் லிஸ்ட்ல இருக்க மாட்டான். மக்களோட இருக்கிறதுக்கு பாதுகாப்பு கேட்கிறவன் மக்களுக்கு எப்படி பாதுகாப்பா இருப்பான்? அரசாங்கம் கொடுக்கிற இந்த செக்யூரிட்டியை வச்சுக்கிட்டு எல்லாரும் ஊழல்ல ஊறி போயிட்டாங்க. இனிமே இது இந்த சிட்டில நடக்கவே கூடாது. இன்னையில இருந்து உங்களுக்கு செக்யூரிட்டி கேன்சல் சார். ஏன் எதுக்கு? நீங்க நிஜ ஹீரோவா போலி ஹீரோவா? நான் நிஜ நாயகன் தான். அப்புறம் எதுக்கு சார் உங்களுக்கு செக்யூரிட்டி? இங்க பாருங்க, நாய் கழுத்துல டாலர் இல்லனா நகராட்சிக்காரன் வந்து இழுத்துட்டு போயிருவான். இவங்க தான் எனக்கு டாலரு. நாங்க நாய்களா? தப்பு பண்ணிட்டோம் ஐயா. பாதுகாப்புக்கு இருந்து நாய்களானது போதும். வாங்கடா போலாம். அட இருங்கய்யா, ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். அட இருங்கய்யா. சிட்டியை ஒருத்தர் லீஸுக்கு எடுத்துட்டு நம்மள சாகடிக்கிறான். ஏ மாப்ள, அர்ஜென்ட்டா பேங்காக் எனக்கு ஒரு டிக்கெட் போடுறான். நான் கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்கணும். இருங்க ட்ரை பண்றாரு பாப்பமே. ஆடியோ ரிலீஸ்க்கு பிரஸ் மீட், ஃபேக்டரி ஓபனிங்க்கு பிரஸ் மீட், MLA மீட்டிங்க்கு பிரஸ் மீட். நல்ல விஷயம் கெட்ட விஷயம் பொதுமக்கள் கிட்ட போகணும்னா அதுக்கு பத்திரிக்கை தான் காரணமா இருக்கு. யாருக்கு எந்த அநியாயம் நடந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டாம், கோர்ட் படி ஏற வேண்டாம். எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. என் நம்பர் 9884048633. 24 hours ஆன்ல இருக்கும். No FIR, no court, no judgment, only punishment. எங்களை எல்லாம் எதுக்கு வர சொன்னீங்க? சொன்னா நீங்க எல்லாரும் ஆச்சரியப்படுவீங்க. உங்க எல்லாருக்கும் வேலை கொடுக்க போறோம். நீயே ஒரு பெரிய திருடனா இருப்ப போல இருக்கு. எங்களுக்கு வேலை தர போறியா? அன்னைக்கு மதுரை அழகர் கோயில்ல எவ்வளவு அடிச்சேன் தெரியுமா? 40,000. திருமலை மகால்ல 80,000. அவ்வளவு ஏயா? திருச்செந்தூர் முருகன் காவடி திருவிழாவுல எத்தனை செல்போனு, எத்தனை பர்ஸு. பிக் ஷாட்டுக்கு புரோக்கர் வேலை செஞ்சு லட்சமா சம்பாதிக்கிறேன். எனக்கு என்ன வேலை கொடுப்பீங்க? பார்க்க பேக்கு மாதிரி இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஒரு நகைக்கடைக்குள்ள புகுந்தன்னா லைஃப் லாங்கா உட்கார்ந்து சாப்பிடுவேன். பல பேருக்கு பினாமியா இருந்து லட்சமா சம்பாதிக்கிறோம். இதுல நீங்க என்ன வேலை கொடுக்க போறீங்க? எல்லாரும் இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு இந்த அட்வான்ஸ் எடுத்துக்கோங்க. திருட்டு பசங்களுக்கே அட்வான்ஸ் தராங்கடா. இது ஏதோ வித்தியாசமா தான் இருக்கு. பேச்ச நிறுத்திட்டு கையெழுத்த போடுங்க. ஏ ஆட்டோ போடு. எங்கேயோ இடிக்குதுடா. கட்டு படத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு வெட்டி பேசிக்கடா. படத்தை வாங்கிட்டு கையெழுத்து போடுறான். நாம கை நாட்டாச்சே. நாங்க என்ன வேலை செய்யணும் சொல்லுங்க. அத நாங்க முடிவு பண்ணி சொல்லுவோம். மர்டர், கிட்னாப்பிங், கஞ்சா, பிக் பாக்கெட், செயின் ஸ்நாச்சிங் எல்லாத்தையும் நிறுத்தி ஆகணும். எல்லாத்தையும் நிறுத்திட்டு நீங்க சைன் பண்ணிருக்கிற இந்த பேப்பர் என்னன்னு தெரியுமா? நாங்க சொல்றத நீங்க பண்ணலனா உங்களை என்ன வேணாலும் பண்ணலாம்னு சைன் பண்ணிருக்கீங்க. எங்களை அடமானம் ஆயிட்டீங்களா? இப்படி மோசம் போகணும்னு நினைக்கவே இல்லை. நான் முதல்லயே சொன்னேன்லடா, கட்டு கட்டா வைக்கும் போதே செட்டப்னு சொன்னனே இல்லையா? ஹலோ ஹலோ பிக் பாக்கெட்டர், என்ன உன்னை பத்தி மட்டும் இல்ல உன் குடும்பத்தை பத்தின டீடைல்ஸும் எங்க கிட்ட இருக்கு.
அது மட்டும் இல்ல உங்க மேல எத்தனை கேஸ் இருக்கு எங்கெங்க இருக்குன்னு எல்லாமே எங்களுக்கு தெரியும். இந்த ஃப்ராடு எதை செஞ்சாலும் மன்னிச்சிடுவோம், ஆனா ஏமாத்துனா கொன்னுடுவோம். எங்களுக்கு இந்த படம் தேவையில்லை. சொல்லிட்டு இப்படி சுட்டு தள்ளுறீங்களே சார். சொல்றத செய்யலன்னா நான் கொலை பண்ண மாட்டேன்னு ஏன்டா நினைக்கிறீங்க? சாகடிச்சிருவேன். சிட்டி லீஸ்னா கூப்பிட்டு வச்சு குத்துறதுன்னு எங்களுக்கு தெரியாம போச்சு. இப்படி எங்களை மாதிரி சின்ன ஆளுங்க வயித்துல அடிப்பீங்க நாங்க நினைக்கவே இல்ல. ஏய், அவன் மரம்னா நீங்க வேறு. முதல்ல உங்களை கட் பண்ணா அவன் தானா கருகி விழுந்துருவான். பிக் பாக்கெட் அடிச்சா கை கட்டாகும், சாராயம் காய்ச்சினா கால் கட்டாகும், கொலை பண்ணா கழுத்து அறுபடும், கற்பழிச்சா அதுவும் கட்டாகும். உங்க எல்லா டீடைல்ஸும் எனக்கு இப்ப வேணும். எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் மிஸ் ஆயிருந்தாலோ தப்பா இருந்தாலோ என் வாயில இருந்து பேச்சு வராது, இதுல இருந்து தோட்டாதான் வரும். ஏய், இந்த பொறுப்பு உன்னோடது. சரி சூர்யா. ஓகே சார். இவ்வளவுக்கு அப்புறமும் இந்த சிட்டில ஒரு சின்ன குற்றம் நடந்தாலும் நோ ஃப்ரெண்ட்ஷிப், only punishment. மோகன் யாருங்க? நான் தாங்க. உள்ள வாங்க. நீங்க இப்ப பாக்குற படத்துல நம்ம கதாநாயகி திரிஷா ஹீரோவுக்கு எத்தனை தடவை முத்தம் கொடுக்குறாங்க? ஏய், யார் நீ? ஏ பியூன், அவனை தடுத்து நிறுத்து. யோ, யார் அது? வெளிய போ, போ, போன்னு சொல்றல. ஏன் என்ன அடிக்கிற? உனக்கு தெரியலையா? நான் ஒண்ணும் லஞ்சம் வாங்கலையே. எதுக்கு அடிச்சேன்னு உனக்கு தெரியலையா? லஞ்சம் கேட்டதுக்கே இப்படின்னா லஞ்சம் வாங்கியிருந்தா என்ன ஆயிருக்கும் நினைச்சு பாரு. ஹலோ, நீங்க இன்டர்வியூ கண்டினியூ பண்ணுங்க. நீங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுங்க. மேடம், இது ஜாப் இன்டர்வியூ. டிவில லைவ் ஷோ பண்ண கூடாது. இத கவர்மெண்டே ஒத்துக்காது. பாராளுமன்ற கூத்து, சட்டசபை சத்தம், உண்ணாவிரத நாடகம், பாத யாத்திரை, மனித சங்கிலின்னு இதுக்கு மட்டும் லைவ் ஷோ. தேர்தல் மட்டும் எப்படி நடக்குது? எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ், எம்பி கேண்டிடேட்ஸ், மினிஸ்டர் கேண்டிடேட்ஸ், நீங்க செட்டப் பண்ற கேண்டிடேட்ஸ் வரைக்கும் லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். So, no government rules. Now start the public rules. Break the rules. Make the rules. நான் சொல்றத செய். இனிமே இன்டர்வியூ 4 செவுத்துக்குள்ள இல்ல, பப்ளிக்கா நடக்கணும். ஓகே சார். ஓகே. உனக்கு பிடிச்ச தலைவர் யாரு? எனக்கு பிடிச்சது ஹிட்லர். இந்தியாவோட கருப்பு பணம் எங்க இருக்கு? ஸ்விஸ் பேங்க்ல சார். இந்தியன் கவர்மெண்ட் அதை ஏன் சீஸ் பண்ணாம இருக்கு? ஏன்னா ஓகே தானே சார்? டேய், இனி நமக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிரும்டா. நமக்கு இன்டர்வியூ நடக்கும்போது கூட இந்த மாதிரி டிவில லைவா காட்டுவாங்கடா. இனிமே அநியாயம் நடக்காது. ஒவ்வொரு ஆபீசரும் இனி தப்பு பண்ண பயப்படுவான். தேங்க்யூ சார். உங்க அதிரடி நடவடிக்கையால எங்களுக்கு வேலை கிடைச்சிருங்கிற நம்பிக்கை வந்துருச்சு சார். எந்த காலேஜ்ல படிச்ச? பிபிஜி காலேஜ் சார். ரொம்ப ஃபேமஸ். பிரைவேட் காலேஜ். எஸ் சார். ஏன் கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் கிடைக்கலையா? கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் கிடைச்சாலும் படிச்சு என்ன பிரயோஜனம் சார்? பிரைவேட் ஜாப்லயே சம்பாதிக்கலாமே, எதுக்கு கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்த? பிரைவேட்ல சம்பாதிக்கலாம் சார், ஆனா செக்யூரிட்டி இல்லையே. கவர்மெண்ட் ஜாப்ல செக்யூரிட்டி இருக்கே. கவர்மெண்ட் காலேஜ் வேண்டாம், கவர்மெண்ட் பஸ் வேண்டாம், கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ஸ் வேண்டாம். கவர்மெண்ட் வேலை மட்டும் வேணும். இல்லனா பந்து மறியல. மாறணும், சிஸ்டமே மாறணும். சார், நான் தான் பிக் பாக்கெட் பேசுறேன் சார். சார், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட வாங்க லேடிஸ் அனுப்பி தில்லுமுள்ளு நடந்துட்டு இருக்கு சார். பெரிய பெரிய கான்ட்ராக்டர் எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க சார். எல்லாரும் அவுட் ஹவுஸ்ல இருக்காங்க. வணக்கம் சார். வாயா. உன் பேர் என்னம்மா? பொண்ணுங்கள்ல உங்களுக்கு எந்த டைப் பொண்ணு பிடிக்கும்? ஸ்ரீதேவி டைப். அப்படின்னா என் பேரு ஸ்ரீதேவி தான். உன்னை பார்த்தது கையெழுத்து போடணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஃபைல குடியா. நான் அந்த அளவுக்கு இருக்கேனா? சார், இந்தாங்க சார். 20 லட்சம் ரூபாயில இருந்து 50 லட்சம் வரைக்கும் கொடுக்கலாம் ஐயா. பார்த்து செய்யுங்க சார். உங்களுக்கு பெரிய மனசு. பெரிய மனசை சாச்சிட்டாலையா சார்? அந்த அழகு செல இனிமே உங்களுக்கு தான் சார். கையெழுத்து வாங்கிட்டு போயா வேலைய ஆரம்பிக்கணும். ஏன் ஏதாவது தப்பா நடந்துட்டானா? நடந்திருந்தானா கொன்னு இருப்பேன். ஏன் கண் முன்னாடியே கவர்மெண்ட் சொத்துல இவன் வீட்டு சொத்து மாதிரி கையெழுத்து போட போனா என்னால தாங்கவே முடியல. போட்ட ஒரு போடு. ஏண்டா பொண்ணை பார்த்ததும் கவர்மெண்ட்டையே விக்க பாத்தியா? வாடா வெளிய.
இது சீக்ரெட் கேமரா. இதுல ஷூட் பண்ணதை உங்க சேனல்ல பிரேக்கிங் நியூஸா போடுங்க. நான் சொல்ற ரூல் இருக்கிற ரூலை பிரேக் பண்றதா இருக்கணும். கவர்மெண்ட் பணங்கிறது ஏழைப்பாழைங்க கஷ்டப்பட்டு கட்டுற பணம். மக்கள் பணத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு அதிகாரிக்கும் அரசியல்வாதிக்கும் தான் இருக்கு. இன்னில இருந்து ரோடா இருந்தாலும் சரி, பில்டிங்கா இருந்தாலும் சரி, எப்ப ஆரம்பிக்குது, எப்படி நடக்குது, எப்ப பினிஷ் ஆகுது, எந்த ஆபீசர் கையெழுத்து போட்டா, எந்த கான்ட்ராக்டர் கட்டினா, அவனோட அட்ரஸ், போன் நம்பர், டீடைல்ஸ் எல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சாகணும். குறிச்ச டைம்ல குறிச்ச பட்ஜெட்ல ப்ராஜெக்ட முடிச்சு கொடுக்காம இருந்தா அதுக்கு சம்பந்தப்பட்ட ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸோட அத்தனை சொத்தையும் நான் சீஸ் பண்ணுவேன். குட் ஆக்ஷன் சார். நீங்க தேர்ந்தெடுக்கிற அரசியல்வாதி அயோக்கியனா இருந்தா 5 வருஷம் தான் மக்கள் கிட்ட புடுங்கி தின்னுவான். அதே ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்தா 30 வருஷம் மக்கள் கிட்ட அட்டை மாதிரி உறிஞ்சிக்கிட்டே இருப்பான். இப்படிப்பட்ட போனம் திண்ணிகளை, ஊழல் பெருச்சாளிகளை கையால் அடிச்சாலும் சரி, செருப்பால் அடிச்சாலும் சரி, மக்கள் இஷ்டம். குற்றமாகாதா சார்? ஆகாது. Break the rules. No FIR, no court, no judgment. Only punishment. சட்டத்தை திருத்தணும்னா ஹிட்லரா மாறணும். ஹிட்லரா இருக்கணும். இருப்ப ஃபைல்ஸை கொண்டு வா. சார், நீங்க ஆர்டர் கொடுத்தா இந்த தூசு மட்டும் இல்ல, இந்த ஃபைல் இருக்கிற ரவுடிகளையும் தூசு தட்டுவேன் சார். என்ன பண்ணுவ? நடு ரோட்ல அடிச்சு இழுத்துட்டு வந்து செல்லுல போடுவேன் சார். நம்ம டைம் வேஸ்ட், கோர்ட் டைம் வேஸ்ட், ஜெயில் ஃபுட் வேஸ்ட். வேற பொண்ணு கழுத்துல தாலி இருக்கிற மாதிரி போலீஸ்காரன் பெல்ட்ல ரிவால்வர் இருக்கணும். டெய்லி இதை கிளீன் பண்ணா பத்தாது, வேணுங்கிற இடத்துல யூஸ் பண்ணா சிட்டி மொத்தமும் கிளியர் ஆயிடும். அப்போ என்கவுண்டர் பண்ண சொல்றீங்களா? 3 தடவை எஃப்ஐஆர்ல புக் ஆனவர் ரவுடியா இருந்தாலும், எந்த செல்வாக்குல இருந்தாலும் தூக்கிடுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க ஷூட் பண்ணிருந்தீங்கன்னா எதுக்கு பண்ணீங்கன்னு புல்லட்ட கணக்கு காமிக்கணும். இனி நீங்க ஷூட் பண்ணலன்னா ஏன் பண்ணலன்னு எனக்கு காரணம் சொல்லி ஆகணும். சார், டெய்லி இந்த துப்பாக்கியை தொடப்பேன் சார். இதனால எந்த பிரயோஜனமும் இல்லையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பேன் சார். நான் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள ஒரு தடவையாவது இதை பயன்படுத்துற சான்ஸ் வராதான்னு ஏங்கணும் சார். சார், நாளைக்கு நான் ரிட்டையர் ஆக போறேன் சார். போதும் சார், இன்னைக்கு ஒரு நாள் நான் போலீஸ்காரனா வாழ்ந்துட்டேன் சார். தப்பா ஏதாவது பேசிட்டேனா சார்? எங்க அப்பாவை ஞாபகப்படுத்திட்டீங்க. ஐயா ஐயா, நான் செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிறேயா. தயவு செஞ்சு எனக்கு தண்டனை கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்புறீங்கயா. உன் வேண்டுகோளுக்காக மட்டும் உன் கேஸ கோர்ட்ல எடுத்துக்காது. ஐயா, நாங்க செஞ்ச குத்தத்தெல்லாம் ஒத்துக்கிறோங்க ஐயா. நடந்தது என்ன? நாங்க எல்லாம் செஞ்ச குத்தத்தை ஒத்துக்கிறோம். எங்களுக்கு தண்டனை கொடுங்க, இல்லன்னா எங்க உயிரே போயிரும் சார். நான் எப்படி கொலை பண்ணேன்னு இந்த லாயர் கிட்ட ஒண்ணு விடாம சொல்லிட்டேன் சார். வணக்கம் சார். கமான் சூர்யா. நம்ம சட்டத்துல வெட்டுறவனுக்கு மட்டும் இல்ல, கத்தியை விக்கிறவனுக்கும் தண்டனை இருக்குன்னு எழுதியிருக்கு சார். அப்படி இருக்கும்போது தப்பு பண்ணிருக்கான்னு தெரிஞ்சிருந்தோம் பணத்துக்காக அவனுக்கு வாதாடுறவங்க வக்கீலுக்கு சட்டத்துல என்ன தண்டனை இருக்கு சார்? இன்னில இருந்து தப்பு செஞ்ச வக்கீல்களுக்கும் தண்டனை கிடைக்கணும். ஒரு நிரபராதிய தண்டனையில இருந்து காப்பாத்த தான் வக்கீல் வேணும், ஒரு குற்றவாளியை காப்பாத்தி விடுவிக்கிறதுக்கு இல்ல. டைம் வேஸ்ட் சார். இந்த சிட்டில குற்றங்கள் இல்லாம இருக்கணும்னா சொசைட்டியை ரிப்பேர் பண்ணணும் சார். நம்ம நாட்டுல உள்ள பெண்டிங் கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணணும்னா அதுக்கு பல வருஷம் ஆகும். சட்டப்படி நீ செய்யறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனா நீ செய்யறதுல ஒரு சிட்டிசனா மனசளவுல ஒத்து போற சூர்யா. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வெல்கம் ஆபீசர்ஸ். சார், சின்ன வயசுல கருப்பு பணங்கிறத ஏதோ கருப்பு கலர்ல இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த விஷயத்தை இப்ப நினைச்சாலும் சிரிப்பு வரும். உங்களை பார்த்தாலும் சிரிப்பு தான் வருது. உங்களுக்காக கவர்மெண்ட் சம்பளங்கிற பேர்ல மாசம் நிறைய செலவு பண்ணுது. என்னைக்காவது கருப்பு பணத்தை பிடிச்சிருக்கீங்களா? என்ன பண்றீங்க? அட்டாக் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். பினாமிக்கிற அவலம் சட்டத்துல ஓட்ட இருக்கிற வரைக்கும் இருக்கும். அந்த ஆண்டவனை இறங்கி வந்தாலும் இந்த அவலத்தை தடுக்க முடியாது சார். இது சத்தியம் சார். அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இங்க தேவையே இல்லையே. ஆமா, சிட்டில கருப்பு பண முதலைங்க எத்தனை பேர் இருக்காங்கன்ற அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் தெரியும் சார். அரசியல்வாதிங்க தடுக்கறாங்களே. அப்பா அவங்க எல்லாருக்கும் நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட் நடத்துங்க. கள்ள பணம் மட்டும் இல்ல, செஞ்ச பாவத்தையும் சேர்த்து சொல்லுவாங்க. Go ahead.
You be the king of justice. You be the king of law. You suppress the injustice. You kill the corruption. And you be the dictator. No FIR, no inquiry, no court, no judgment. Only punishment. கள்ளச்சாராயத்துல ஆரம்பிச்ச உன் வாழ்க்கை கலப்பட விதையிலையும் கலப்பட உரத்திலையும் டெவலப் ஆச்சு. கலப்படத்துல ஏழை பாழைங்க உயிரை பணைய வச்ச ஸ்விஸ் பேங்க்ல பணம் போடுற அளவுக்கு வளர்ந்து நிக்கிற. நடந்து முடிஞ்ச எலெக்ஷனுக்கு முன்னால எலெக்ஷன் கமிஷனுக்கு நீ கொடுத்த சொத்து விவரம் என்கிட்ட இருக்கடா. நீ கொடுத்த கணக்குல உன் பேர்ல 1,75,000, உன் பொண்டாட்டி பேர்ல 50,000, உன் புள்ள பேர்ல இருந்தது 25,000, 2 அம்பாசிடர் காரு, 4 ஆடு, 4 மாடு. நீ சொல்லிருக்கிறது அத்தனையும் பொய் தான் எல்லா மக்களுக்கும் தெரியும். சிட்டில 25 கோடியில 2 வீடு, சிட்டி அவுட்டர்ல 1000 ஏக்கர் நிலம், 5 ஆடி கார், 500 கிலோல 24 கேரட் தங்கம். இதெல்லாம் பொதுமக்கள் கிட்ட இருந்து கொள்ளையடிச்சதானே? தனியா வந்து துப்பாக்கியை வச்சு மிரட்டினா ஒத்துப்பன்னு நினைக்கிறியா? ஆதாரம் இருக்கா? ப்ரூஃப மறைக்கிறதானடா உங்க வேலையே. தப்பு பண்ணவன் கடவுள் கிட்ட நான் தான் எல்லாத்தையும் பண்ணனு ஒத்துக்கிறான். அது பயம் இல்ல, கடவுள் எதுவும் பண்ண மாட்டாருங்கிற தைரியம். நான் சொல்றது உண்மைதான். பகவத்கீதை மேல சத்தியம் பண்ணுவாங்க, அதுல ஒரு உண்மையா இருக்காது. ஏன் தெரியுமா? பகவானுக்கே பயப்படாதவன் பகவத்கீதைக்கா பயந்துட போறான். மனுஷன் தனியா தான் பிறப்பான், தனியா தான் சாவான். சாகும் போது உன் அரசியலும் வராது, உன் தொண்டனும் வரமாட்டான். கொள்ளையடிச்சதெல்லாம் எழுதி தர போறியா இல்ல சாக போறியா? சொல்ல. எனக்கு கொண்டாத, நான் எழுதி கொடுத்துறேன். அப்ப இந்த பேப்பர்ல கையெழுத்து போடு. கங்கையில குளிச்சு எந்திரி, உன்னோட பாவம் போயிடும். நீ கும்பிடுற குலதெய்வத்தை வேண்டிக்கோ, உன்னை மன்னிச்சிடுமா. ஆனா நான் மன்னிக்க மாட்டேன். No judgment, only punishment. ஊழல் செய்து வாழ்பவனின் கை கால நாம் வெட்டுவேன். லஞ்சமத்தை வாங்குபவன் கோட்டைகளை நான் தட்டுவேன். தாய் நாட்டின் மானத்தை கண்களாக காப்பாற்றுவேன். உழைக்கின்ற வர்க்கத்தின் உரிமைகளை நிலைநாட்டுவேன். யார் நீ? நான் தான் உன் சாம். ஃபேமஸ் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு சேர்மன், ஸ்விஸ் பேங்க்ல கஸ்டமர், 10,000 கோடி ஊழல் பண்ணிருக்க. எதிர்த்து பேசவும் ஆள் இல்ல, தட்டி கேட்கவும் ஆள் இல்ல. கம்பெனியை நம்பின சாஃப்ட்வேர் காரங்களை ரோட்டுக்கு இழுத்து விட்டுருக்க. ஷேர்ஸ் வாங்கின பப்ளிக்க நடுக்கடல தத்தளிக்க விட்டுருக்க. நீ கொள்ளை அடிச்ச கோடிக்கணக்கான பணத்தை ஃபாரின் பேங்க்ல மறைச்சு வச்சிருக்க. நீ மட்டும் இங்க சல்லாபத்துல மிதக்கிற. ஃபாரின் பேங்க்ல வச்சிருக்கிற பணம் ஏமாந்து போனவங்களோட பச்சை ரத்தம். சொல்லுடா, சொல்லு, உன் அக்கௌண்ட் நம்பர் என்ன? நான் ஏன் சொல்லணும்? நான் கொள்ளை அடிச்சது மறைச்சு வச்சது நான் அனுபவிக்கிறேன். பிறந்தது இந்த நாட்டுல, வளர்ந்தது இந்த நாட்டுல, சம்பாதிச்சதும் இதே நாட்டுல. ஆனா பணத்தை ஒளிச்சு வச்சிருக்கிறது மட்டும் வேற நாட்டுல. சொத்து தரணும் சிஸ்டர். ஏழைகளோட ரத்தம் உனக்கு வாழ்க்கை, அது ஏழைகளோட கண்ணீர் உனக்கு மரணம். நீ ஸ்விஸ் பேங்க்ல வச்சிருக்கிற ஒவ்வொரு பைசாவையும் ரிசர்வ் பேங்குக்கு வர வைப்ப. ரிசர்வ் பேங்குக்கு வர வைப்ப. சட்டமே கரப்ஷனில் ஈடுபடும் போது சாதாரண மக்களுடைய கதி என்ன? ஹலோ சார், திஸ் இஸ் சூர்யா, IPS. டெல் மீ சூர்யா. மக்களை ஏமாத்தி சம்பாதிச்ச ஃபேமஸ் சாஃப்ட்வேர் கம்பெனியோட ஸ்விஸ் பேங்க் கோட் கிடைச்சிருக்கு சார். அதுல கருப்பு பணம் மட்டும் 25,000 கோடி. அப்படியா? அந்த கோட் நம்பர் பயன்படுத்தி I will transfer that money to Reserve Bank. ஓகே. உங்களால நம்ப முடியலனாலும் நான் நம்புறேன். என்ன மாதிரியே பப்ளிக்கும் நம்புறாங்க. அதுக்காக தான் ஸ்விஸ் பேங்க் அக்கௌண்ட்டோட கோட் நம்பர் ஓபன் பண்ணும்போது நம்ம நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் மணி டிரான்ஸ்ஃபர் ஆகிறத பார்க்கணும். நாடு ஏன் வறுமையா இருக்குன்னு பப்ளிக் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் சார். ஓகே சூர்யா.
எல்லாம் நம்ம நாட்டு பணம். சல்யூட் சூர்யா. மதுரையில் ஒரு பெரிய பணக்காரருடைய மடிக்கணினியிலிருந்து சுவிஸ் வங்கி கணக்கு எண்ணை தெரிந்து கொண்டு பத்திரிகையாளர்களின் முன்னால் 25,000 கோடி ரூபாயை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார்கள் சூர்யாவும் மஞ்சுளாவும். ஒரே நபரிடம் இவ்வளவு அதிகமான தொகை இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்போர்ஸ்மெண்ட் செய்ய முடியாத ஒரு காரியத்தை உங்களால் எப்படி சாதிக்க முடிஞ்சது சார்? இப்படி கொள்ளையடிக்கிற பணம் எல்லாம் யாருது? நடுத்தர குடும்பத்தோடது. தினமும் 18 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இன்னமும் பசியில வாடுற ஏழையோடது. சம்பாதிக்காமலேயே டாக்ஸ் கட்டுறவங்களோடது. இந்த பணம் எல்லாம் ஒவ்வொரு தாய் இது, தங்கை இது, அண்ணன் இது, தம்பி இது, சொல்ல போனா ஒவ்வொரு இந்தியன். இனிமேலாவது கண்ணை தரங்க. நம்ம மட்டும் நேர்மையா இருந்தா பத்தாது, அடுத்தவனும் அப்படி இருக்கானான்னு கவனிக்கணும். அது நம்ம கடமை. எல்லாரும் இதுல உறுதியா இருப்போம். அண்ணா, அண்ணோ, நம்ம நிலைமை தான் என்ன? தியானத்துல இருக்க. இவன் எந்த நேரமும் தவ இருந்தது நம்ம சாகிறதுக்கு தானா? அவன் ஏதோ பிளான்ல இருக்கான். நம்ம உயிருக்கு தான் உத்தரவாதம் இல்ல. லாயரு, பெயில் கிடைச்சிச்சா? வெளியில போறதுக்கு இல்ல, மேல போறதுக்கு. ஐயோ, கன்ஃபார்ம் ஆயிருச்சு. மீனாட்சி அம்மா என் அவஸ்தைய புரிஞ்சுக்கிட்டா. நமக்கு சாவுங்கிற மோட்சத்தை வழங்கிட்டா. தாயே மதுரை மீனாட்சி அம்மா. பத்திரிக்கைக்காரங்களுக்கு ஒரு வேண்டுகோள். இப்படிப்பட்ட முட்டாள்களோட சேர்ந்துதான் என் புத்தியே மாறி போச்சு. மறுபடியும் வாழணும்னு தோணுது, மர்டர் பண்ணணும்னு தோணுது. ஆனா அப்படிலாம் நடந்துடக்கூடாது. இந்த நிமிஷமே போய் எங்களை தூக்குல போட சொல்லுங்க. அம்மா மீனாட்சி அம்மா, எங்க சாவ ஒத்தி மட்டும் போட்டுறதம்மா. அடங்கொய்யால. அண்ணங்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன். உங்க ஏரியாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட் யூனியன் லீடர் எல்லாத்தையும் கூப்பிடுங்க. சூர்யாவுக்கு அகேன்ஸ்டா அவங்க காலேஜில் ஸ்ட்ரைக்கையோ மறியலையோ உண்ணாவிரதத்தையும் ஆரம்பிங்க. சூர்யா, சூர்யா, சட்டத்தை 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 சூர்யா, சூர்யா, சூர்யா. ஏய் சூர்யா, மரியாதையா நீ இங்கிருந்து போகலன்னா மண்ணெண்ணை ஊத்தி கொளுத்திக்கிறேன். சூர்யா, 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 சூர்யா. உன் புள்ளனா ஒண்ணு, அடுத்தவன் புள்ளனா ஒண்ணாடா. எப்பவும் எங்கேயும் இவனுங்க செய்யற போராட்டத்துல உன்ன மாதிரி அப்பாவி பசங்க தாண்டா தீ குளிச்சிடறானுங்க. ஆனா இன்னைக்கு உனக்காக உன் புள்ளைய தீ குளிக்க போறான். வேணாம் சூர்யா, என் மகனை ஒண்ணும் பண்ணிடாத. வேணாம், விட்டு விட்டு. பாத்தீங்களா இவன் புள்ளனது எப்படி துடிக்கிறான் பாத்தீங்களா? தெரிஞ்சுக்கோங்கடா. இப்பவாது இவனுங்க நடிப்பா புரிஞ்சுக்கங்க. படிச்சு முடிச்சு நல்ல எதிர்காலம் அமைச்சுக்க வேண்டிய நீங்க ரவுடிங்க கையில ஆயுதமா மாறாதீங்க. இனி போராட்டம் வெற்றி பெறணும்னா மக்கள் சாகக்கூடாது, தலைவர்கள் சாகணும். அப்படி நடந்தா அதுதான்டா உண்மையான அறப்போராட்டம். உங்களுக்கெல்லாம் உண்மையான உணர்வு இருந்தா முதல்ல இவனுங்களை எதிர்த்து போராடு. சூர்யா, சூர்யா, எங்ககிட்ட பணத்தை வாங்கி அவனுக்கு வாழ்க்கை சொல்றீங்களா? நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க. நீயும் வேண்டாம், உன் பணமும் வேண்டாம். இன்னொரு தடவை கேம்பஸ்குள்ள கால் எடுத்து வச்ச ஒன்ன மண்ணனை ஊத்தி கொளுத்திடுவோம். சூர்யா. ஒரு நிமிஷம்.
மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, தாயே போடுங்க ஐயா. அம்மா கருணை காட்டிட்டியே தாயே. வணக்கம். ஸ்ரீ கிருஷ்ணபிரசாத் அவர்களின் வழக்கில் 5 குற்றவாளிகளுக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. 4 நபர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள். 5வது நபராக ஹைடெக் ஜனா தூக்கு மேடையில் நிறுத்தப்பட்டார். குறிப்பிட்ட நேரத்தில் அவரை தூக்கிலிடும் போது எதிர்பாராத விதமாக தூக்கு கயிறு அறுபட்டு அவர் பிழைத்துக் கொண்டார். இதுவரை இந்த மாதிரியான சம்பவம் நடந்ததில்லை. எனவே மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் அவரின் மரண தண்டனையை ரத்து செய்துள்ளார். ஆகையால் குற்றவாளி இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளார். சில பேரு லாயரை விலைக்கு வாங்கி ஜெயிப்பாங்க, இன்னும் சில பேரு ஜட்ஜ விலைக்கு வாங்கி ஜெயிப்பாங்க. ஆனா நான் தூக்கு மாற்றவனை விலைக்கு வாங்கி தப்பிச்சிருக்கேன். நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க. ஜட்ஜுக்கு 10, உனக்கு 5. ஸ்பெஷலா இந்த தூக்கு கயித்துல ஸ்டீல் ஸ்ப்ரிங் வச்சு இத நான் ரெடி பண்ணிருக்கேன். இத கழுத்துல மாட்டினாலும் இருகாது, உயிருக்கு ஆபத்தே இல்லை. குறிப்பிட்ட நேரத்துல தூக்கு கயிறு கட் ஆயிரும். இந்த 5 கோடி ரூபாய் உனக்கு தான், எடுத்துக்கோ, என்ஜாய் பண்ண. கணக்கு தீர்ந்துருச்சு. நீ எனக்கு உயிரை கொடுத்து காப்பாத்தல, நான் உன் உயிரை எடுத்து கடவுள் கிட்ட அனுப்பிட்டேன். 6 அடிக்கு மேல தோண்டி இவனை புதைச்சிருங்க, சாட்சி இருக்க கூடாது. மீனாட்சி அம்மா, மதுரை மீனாட்சி தாயே, நீங்க செஞ்ச இந்த யாகம் அற்புதம், மகா அற்புதம். சூர்யா, நான் ரொம்ப மாறிட்டேன். உங்களை மாதிரி நானும் சேவை செய்யறேன். மக்களுக்காக நான் தியாகி ஆகிறது முடிவு பண்ணிட்டேன். மிதிப்பட்ட பாம்பு கொத்தாம விடாது, அடிப்பட்ட நாய் கடிக்காம விடாது. உன்னை போல மிருகம் மாறிட்டாங்கறத நம்பவே முடியாது. நீ நல்லவனா மாறிட்டேன்னு பொய் சொல்ற, அத நாங்க நம்ப போறதில்ல. 100ல 1 வார்த்தை. சிறுத்தை வேட்டையாடாம இருக்க முடியாது, என்ன மாதிரி ஆளு சைலண்டாவும் இருக்க முடியாது. இந்த வைகை ஓடுற மதுரை என்னோடதுரா. நான் தடவி கொடுக்கிறவன் இல்ல, தலையை எடுக்கிறவன். ஏய் சூர்யா, நீ மதுரைய மாத்துறன்னு சொன்ன, அதே மதுரையை ஏன் சிட்டியா நான் மாத்துறேன். மக்களை அடிச்சு அவங்க ரத்தத்தை குடிக்கணும்னு நினைக்கிறவன் நானு, அதே மக்களை காப்பாத்தணும்னு துடிக்கிறவன் நீயே. பாப்போண்டா. புலி பாயதான் செய்யும், சிறுத்தை சீரதான் செய்யும். இவன் நரி, இவன் கோவம் என்ன வேணாலும் செய்யும். சோ நாம இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு நினைச்ச கொள்கையை, மாத்தணும்னு நினைச்ச சட்டத்தை மக்கள் முன்னால வைக்கணும். அதை கேட்டுட்டு மக்களே முடிவு பண்ணட்டும். ஒரே பரபரப்பா இருக்கு. இன்னும் 3 நாள் தான் இருக்கு. இந்த 3 நாள்ல உங்களோட திட்டம் என்ன? உங்க உதவி இருந்தா நாங்க கொடுத்த உறுதிமொழியை செய்ய முடியும். எதை வேணாலும் மாத்தலாம், ஆனா அரசியல் நடைமுறைகளை மாத்த முடியாது மேடம். எந்த ஒரு சட்ட திருத்தத்தையும் கொண்டு வரதுக்கு பப்ளிக் சப்போர்ட் ரொம்ப அவசியம். ஒவ்வொரு பப்ளிக் கிட்டயும் ரியாக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. கவர்மெண்ட் யோசிக்க தொடங்கிடுச்சு. எவ்வளவு கட்சிகள் வந்தாலும், எவ்வளவு கவர்மெண்ட் மாறினாலும் அதிகாரம் கொள்ளையடிக்கதாங்கிறத கத்து கொடுத்துருச்சு. கட்சிகளும் அரசாங்கமும் மக்களை ஏமாத்துறதுல மட்டுமே குறியா இருக்கு. குற்றவாளிகளுக்கு பயம் இல்ல, ஊழல்வாதிகளுக்கு தண்டனை இல்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் சட்டத்தில் இருக்கிற பலகீனம். டோட்டல் சிஸ்டம் இஸ் பேட். எந்த ஒரு சட்டத்துக்கும் மாற்று சட்டம் இல்ல. முதல்ல இந்த சிஸ்டத்துக்கு எதிராக ஃபைட் பண்ணணும். அந்த யுத்தம் தான் இப்ப தேவை. Now it is beginning.
நாம எப்படி வாழணும்னு சொல்லி தரது பகவத்கீதை, நல்ல குடிமகனா இருக்கணும்னு சொல்லி தரது சட்டம். பிரிட்டிஷ்காரன் எழுதி வச்சுட்டு போன சட்டத்தை இந்திய நாட்டுக்கான சட்டமா மாத்தணும். அரசியல்வாதிகளுக்கான அதிகாரத்தை குறைக்கணும். மக்களுக்கான சட்டமா இருக்கணும். மீதி இருக்கிற இந்த 3 நாள்ல நம்ம கொள்கை விளக்கம் மூலமா பப்ளிக்கு கிளியரா தெரியப்படுத்தணும். ஏன்னா சிட்டி லீஸ் ஃபினிஷ் ஆயிட்டா இந்த நிலைமை மறுபடியும் பழைய நிலைமைக்கு மாறிடும். மக்களுக்கான சட்டத்தை மக்களே எழுதணும். கவர்மெண்ட் அதை செயல்படுத்தணும். இங்க இருக்கிற IAS IPS அதிகாரிங்க நீங்க டிசைட் பண்ணி சொல்லுங்க. நாங்க சொல்ற இந்த கொள்கையால அரசியல் மாற்றம் வருமா வராதா? இந்த மதுரை சிட்டி அதுக்கு ரோல் மாடல் ஆகணும். பிரேக் த ரூல்ஸ், மேக் த ரூல்ஸ். எலெக்ஷன் வேண்டாங்கறான், சட்டத்தை மாத்துங்கறான். அவனை ஒண்ணுமே பண்ண மாட்டீங்களா? எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு படிப்பு வேணுங்கிறான். அதான் நமக்கு இல்லையே. நான் கையெழுத்து போட கத்துக்கிறதுக்கு 3 வருஷம் ஆச்சு. ஊழல் செஞ்சது தெரிஞ்சதுன்னா சொத்து முழுவதையும் ஜப்தி பண்ணிடுவேன்னு சொல்றான். நீங்க யாருன்னு காட்டுங்கண்ணா. கல்வி, அரசியல், இது எதுலயும் விழிப்பில்லாம கிடக்குது நம்ம ஜனங்க. அதுக்கு நாம தான் காரணம். அந்த ஜனங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி நம்மளை கெடுக்க பார்க்கறான். அந்த சூர்யா எப்படி பண்றான்னு பார்த்துருவோம். அவனையும் அவனை நம்பின மக்களையும் குழி தோண்டி புதைக்கணும்டா. ஹலோ ஹலோ, சூர்யாவை என் குவாரிக்கு கூட்டிட்டு வந்துடு. என் சாம்ராஜ்யத்தை அழிக்கிறதுக்கு மக்கள் கிட்ட உங்க கொள்கையை ஏதோ விளக்கி சொல்ல போறீங்களாமே. சூர்யா வந்தாகணும், இல்ல உங்க விளக்க கூட்டத்துல பாம்பு வெடிக்கும், மக்கள் செதறி சாவாங்க. சூர்யா, come with me. சூர்யா, நாம தயாரிச்ச கொள்கை விளக்கத்தை வச்சே பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்னுடுவேன்னு போன்ல மிரட்டினான். முதல்ல இவன் கதைய முடி. யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிருதோ அவரை போல அடி. ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணாத. டேய், உனக்கும் எனக்கும் பக ஆரம்பிச்சதுல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன்னை பத்தி தான்டா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ எங்கேயோ வச்சிருக்கடா பாம், நான் உன் பக்கத்திலேயே வச்சிருக்கேன் பாம். டேய் ராஸ்கல், DRO-வை இவங்க அப்பாவை அவங்க அப்பாவை தூக்கு கயிறு மாட்டினவனை கொன்ன வரைக்கும் நான் தாண்டா சாட்சி. நாளைக்கு நடக்க போற கொள்கை விளக்கு சபையில உயிர் சேதம் ஏற்படுத்த போற உன்னோட பிளானையும் மொத்தத்தையும் கலெக்ட் பண்ணி சூர்யா கிட்ட கொடுத்தத நான் தாண்டா. பிரபாகர் சார், அவன் திட்டம் என்னன்னு சொல்லு சார். நாளைக்கு நீங்க நடத்த போற அந்த கூட்டத்துல உங்களுக்கு ஆதரவா எல்லா மக்களும் கலந்துக்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்க சார். அதை கெடுக்கிறதுக்காக 2000 பேரை கொலை பண்றதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க சார். சூர்யா, அவனை விடாத, கொன்னுடு. முடிஞ்சிருச்சாடா? நான் சாவ சந்திச்சவன்டா, உன்னை சந்திக்க வைக்கிறவன்டா.
ஒரு எறும்பு ஊர்னா 1000 எறும்பு கூடவே வரும். அது அதுங்களோட ஒற்றுமை. ஒரு ஆடு வாய்க்கால்ல குதிச்சா 1000 ஆடுகளும் கூடவே குதிக்கும். அது ஒற்றுமை கிடையாது, அப்பாவித்தனம். உங்கள மாதிரி அப்பாவிகளை இந்த மாதிரி ரவுடிகளும் அரசியல்வாதிகளும் சமரி ஆடுகளா நினைக்கிறாங்க. உங்களை பிச்சைக்காரங்களா மாத்திட்டு அவங்க செல்வந்தர்களா இருக்காங்க. கொள்ளை அடிக்கிறதுல அவங்க ஒற்றுமையா இருக்காங்க. எதிர்த்து கேள்வி கேட்கறதுல உங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கா? இல்ல, தனித்தனியா நிக்கிறீங்க. மாற மாட்டீங்களா? மாற மாட்டீங்களா? ஆறி போன கரிய பத்த வச்சா நெருப்பாகும். நீங்க துணிஞ்சு நின்னா பிரளயமே உருவாகும். அதுவே பூமி வெடிச்சா ஆகாய ஆக்ரோஷமானா புயலா மாறினா மாதிரி உங்களால மாற முடியாதா? அடக்குமுறை ஆட்சியில ஒருத்தன் தான் வில்லனா இருப்பான். ஜனநாயக ஆட்சியில எல்லாருமே வில்லனுகளா இருக்கீங்க. இங்க ஜனநாயகங்கிறது சிங்கத்தை அடக்க பேனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரமா இருக்கு. நம்மள நாம பாதுகாத்துக்கணும்னா நாம தான் இறங்கி வந்து போராடணும். அதுக்கு தலைவனை தேடக்கூடாது. எப்பவோ எழுதின சட்டத்தை திருத்தி எழுதலனா தினமும் நாம செத்து செத்து தான் பொழைச்சாகணும். இந்த அடிமை வாழ்க்கை மாறணும்னா நமக்கு என்ன உரிமை வேணுமோ அதை நாம தான் எழுதணும். அந்த உரிமையை அரசாங்கத்தை செய்ய வைக்கணும். இதுக்கெல்லாம் சம்மதிக்கிறவங்கள தான் ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வரணும். அப்படிப்பட்ட ஒரு அரசியல் மாற்றத்துக்காக இப்பவே இங்கேயே மக்களுக்கான சட்டத்தை மக்களே உருவாக்கி அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்கணும். இந்த புதிய போராட்டம் இப்பவே ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கிறதுக்கான முதல் புள்ளி இவனோட சாவுல இருந்து ஆரம்பிக்கட்டும். அப்பதான் இந்த மதுரை மாநகரம் முன்னுதாரணமா மாறும். சூர்யா வேண்டாம், என்ன மன்னிச்சிரு சூர்யா. நான் மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சூர்யா தயவு செஞ்சு என்ன ஒண்ணு பண்ணிடாத. எனக்கு உயிர் பிச்சை கொடு சூர்யா. வேண்டாம் சூர்யா, நான் தெரிஞ்சிடுறேன். என்ன மன்னிச்சிரு. வேண்டாம் சூர்யா, வேண்டாம் சூர்யா, என்ன மன்னிச்சிரு. இந்த மாதிரி லட்சக்கணக்கான ரவுடிகளை கொல்லணும்னா லட்சக்கணக்கான ஆயுதங்கள் தேவை. வெட்டி சாய்க்கிறது வன்முறை. சட்டத்தை திருத்தி எழுதுறது தான் புரட்சி. அதுதான் முதலும் முடிவுமா இருக்கணும். விவசாயத்தை நாட்டுக்கான சேவையா நினைக்கணும். ஒவ்வொரு குடிமகனும் ராணுவ பயிற்சி எடுக்கணும். வேற சாதிங்கிற எண்ணம் வரக்கூடாது. ஒரே சாதி